بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, வல்ல அல்லாஹுடைய மகத்தான பேரர்கள் புனிதமான இந்த ரமதான் மாதத்திலே பகல் காலங்களில் சிறப்பாக நோன்பு நோற்றும் இரவு நேரங்களில் நின்று வணங்கியும் அவனுடைய அருளை நிறைவாக எதிர்பார்க்கிற பாக்கியவான்களாக அவனுடைய புனிதமான ஆலயத்திலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த சிறப்பான ஒன்று கூடலுக்கான நல்வாய்ப்பை நம் யாவருக்கும் வழங்கி வருகிற வல்ல அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்பான பெருமக்களே, இன்று உங்களிடையே பதிலும் படிப்பினைகளும் என்ற தலைப்பிலே ஒரு சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் உங்களோடு நான் பரிமாறிக்கொள்கிறேன். இந்த கருத்துக்களின் வழியில் நானும் நீங்களும் நம் சமுதாய மக்களும் சிறப்பாக செயல்பட்டு ஈருலக நன்மைகளை நிறைவாக அடைவோமாக. அந்த நல்வாய்ப்பை தௌஃபீகை வல்ல அல்லாஹ் நம் யாவருக்கும் தந்தருள்வானாக என்று துஆ செய்து கொண்டவனாக என்னுடைய உரையை நான் துவங்குகிறேன். அன்பானவர்களே, நீங்கள் இஸ்லாமிய வரலாறுகளை வரலாற்று நூல்கள் வழியாக படித்திருப்பீர்கள். இஸ்லாம் என்று முதல் மனிதர், ஆதி தந்தை, முதல் இறை தூதர் இந்த பூமிக்கு அடியெடுத்து வைத்தார்களோ அன்றிலிருந்து இஸ்லாமிய மார்க்கம் துவங்கிவிட்டது. மனித குலத்திற்கு அவர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்கான வாழ்க்கை நெறிதான் இஸ்லாம் என்பது. இம்மா யாத்தியன்னகும் மின்னி ஹுதன் ஃபமன் தபிஅ ஹுதாய ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் என்று வல்ல அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய துணைவியாரையும் சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு அனுப்பி வைக்கிற போது அவர்களுக்கு என்ன சொல்லி அனுப்பினான் என்றால், நீங்கள் பூமிக்கு செல்லுங்கள், அங்கு என் புறத்திலிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். எனது அந்த நேர்வழியை எவர்கள் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு எந்த அச்சமும் இல்லை, எந்த கவலையும் இல்லை என்று சொல்லிதான் ஆதி மனிதர், முதல் இறை தூதரை இந்த பூமிக்கு அல்லாஹ் தஆலா அனுப்பி வைக்கிறார். ஆக ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் வழங்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நெறி என்பதுதான் இஸ்லாம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்த, களங்கப்பட்ட இஸ்லாத்தினுடைய அடிப்படை விஷயங்களை
வெளியில் கொண்டு வந்தார்கள், புனருத்தாரணம் செய்தார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், குல் தூதரே சொல்வீராக, மா குந்து பிதஅம் மினர் ருசுல், நான் இறை தூதர்களில் ஒரு புது செய்தியை நான் கொண்டு வரல. முதல் தூதர் என்ன செய்தியை மனித குலத்திற்கு கொண்டு வந்தார்களோ, அவர்கள் வாழ்க்கையிலே கடைபிடித்தார்களோ, அதை தான் நானும் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லுங்க என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். ஆக இத்ரீஸ் நபி ஆகட்டும், நூஹ் நபியாக இருக்கட்டும், சாலிஹ் நபியாக இருக்கட்டும், இப்ராஹிம் நபியாக இருக்கட்டும், குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிற 25 நபிமார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாத மற்ற 24 நபிமார்களாக இருக்கட்டும், குர்ஆனில் சொல்லப்படாத மின்ஹும் மன் கஸஸ்னா அலைக் வ மின்ஹும் மன் லம் நக்ஸுஸ் அலைக் வலகத் அர்ஸல்னா ருசுலம் மின் கப்லிக, தூதரே உங்களுக்கு முன்னால் ஏகப்பட்ட தூதர்கள் நாம் அனுப்பி இருக்கிறோம், அவர்களில் சிலருடைய வரலாறுகளை சொல்லி இருக்கிறோம், சிலருடைய வரலாறுகளை சொல்லாமல் இருந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். எனவே ஒட்டுமொத்த தூதர்களும் எந்த மார்க்கத்தை மனித குலத்திற்கு போதித்தார்களோ அதே செய்தியை தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்தார்கள். இது ஒரு அடிப்படை. இப்ப நாம் எடுத்திருக்கிற தலைப்பு என்ன? பத்ரும் படிப்பினைகளும் என்பது. உங்களுக்கு ஒரு செய்தி தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்று மதீனாவில் பத்ரு, உஹது, அகல் போன்ற பல யுத்தங்களை எல்லாம் சந்தித்து முடித்துவிட்டு இறுதியாக பல்லாயிரக்கணக்கான தோழர்களோடு அணிவகுத்து வந்து மக்காவை கைப்பற்றினார்களா இல்லையா? மக்காவை கைப்பற்றியதற்கு பிறகு மக்கா முழு கட்டுப்பாட்டின் கீழ், அவர்களுடைய முழு கட்டுப்பாட்டின் கீழ் வந்ததற்கு பிறகு எந்த காபாவிற்குள் அவர்கள் நுழைய தடுக்கப்பட்டார்களோ, எந்த காபாவில் நின்று வணங்குவதை அவர்கள் எதிரிகள் தடுத்தார்களோ, அந்த காபாவிற்குள் சென்றபோது அங்கு ஏகப்பட்ட சிலைகளை பார்த்தார்கள். அந்த சிலைகளை எல்லாம் அகற்றினார்கள். எல்லாம் உங்களுக்கு தெரியும். இங்க கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், அந்த சிலைகள் என்பது, இன்னைக்கு நம்ம எத்தனையோ சிலைகளை பார்க்கிறோம், கடவுளர்களாக கற்பிக்கப்பட்டிருக்கிற கற்பனை தெய்வங்கள் என்று சொல்கிறோமா இல்லையா? அந்த கற்பனை தெய்வங்கள், ஏகப்பட்ட கற்பனை தெய்வங்களை பார்க்கிறோம், அதுக்கு வெவ்வேறு பெயர்களை சொல்வதையும் பார்க்கிறோம். குர்ஆன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா லாத் அப்படின்னு சொல்றான், மனாத்னு சொல்றான், உஸ்ஸான்னு சொல்றான், பத்ன்னு சொல்றான், சுவான்னு சொல்றான், யகூஸ்ன்னு சொல்றான், யஊக்னு சொல்றான், நஸ்ருன்னு சொல்றான். இப்படி பல கற்பனை தெய்வங்களுடைய பெயர்களை சொல்றான். இப்போ 360 அப்படின்னு சொன்னா நம்ம இப்ப சொன்னது எத்தனையா இருக்கும்? ஒரு 9 தான் இருக்கும். இன்னும் எப்படி எத்தனை சிலைகள் இருந்திருக்கு? அதுக்கு ஒரு பேர் இருந்திருக்கும். அந்த பேருக்குரியவர்கள் வாழ்ந்தார்களா இல்லையாங்கிற விஷயம் வேறு, அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்பது வேறு. கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேர்ல ஒரு சிலை இருந்துச்சு, இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேர்ல ஒரு சிலை இருந்துச்சு. அப்படியானால் அந்த மக்கள் இப்ராஹிம் நபியுடைய வழித்தோன்றல்களாக இருந்த மக்கள், இஸ்மாயில் நபியுடைய வழித்தோன்றல்களாக இருந்த மக்கள் அந்த இப்ராஹிம் நபியையும் ஒரு கடவுளாக, கடவுளுக்கு இணையானவராக, இஸ்மாயில் நபி அவர்களையும் ஒரு தெய்வமாக, அந்த தெய்வத்திற்கு இணையானவராக மதித்து வந்திருந்திருக்கிறார்கள். அப்படிங்கிற இந்த செய்தியை சஹீஹுல் புகாரி ஹதீஸின் கிதாப் மூலமாக அறிந்து கொள்வோம். இதை எதற்காக சொல்கிறேன் என்றால், இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த மார்க்கத்தை கொண்டு வந்தார்களோ அந்த மார்க்கத்தை தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்தார்கள். ஆக எதையும் புதிதாக கொண்டு வரல. இது ஆழமா நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இரண்டாவது, இந்த பத்ர் என்ற யுத்தம் ஏன் ஏற்பட்டது, அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிற செய்திகளை எல்லாம் நீங்க படித்திருப்பீங்க. நான் வரிக்கு வரி ஒவ்வொன்றாக அந்த பத்ருடைய முழு நிகழ்வுகளையும்
அதனுடைய ஆரம்ப நிலையையும் இறுதிக்கட்ட நிலையையும் அதனுடைய பின்னணியையும் முழுமையாக இந்த குறுகிய நேரத்தில் எடுத்து சொல்ல முடியாது. அது நீங்க வரலாற்று நூல்கள் மூலமாக படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். முதல்ல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை எடுத்து சொல்ல வந்தார்கள் என்று சொன்னால் சில்ம். சில்ம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? சமாதானம். குர்ஆன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சில்ம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றான். அதே மாதிரி சலம் அப்படிங்கிற வார்த்தையும் சொல்றான். இந்த சில்மு சலம் இதெல்லாம் எதுல இருந்து வந்தது? இஸ்லாம். நம்ம இன்னைக்கு ஒரு தமிழ்ல சொல்றோம்னு சொன்னா என்ன சொல்றோம்? அமைதி மார்க்கம், சமாதான மார்க்கம், சாந்தி மார்க்கம் அப்படிலாம் சொல்றோமா இல்லையா? அதுல இருந்து வந்த வார்த்தை தான் இந்த சில்மு சலம்ங்கிறது தான். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை விரும்பினார்கள் என்றால் சமாதானத்தை தான் விரும்பினார்கள். யாரோடும் சண்டை போடவோ பகைத்துக் கொள்ளவோ ஒருவருக்கொருவர் பகைமையை மூட்டவோ துவேஷத்தை அவர்களுக்குள்ளே ஏற்படுத்தவோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரல. அவர்கள் அதற்காக அல்லாஹ் தஆலா அனுப்பவும் இல்லை. அவர்களை எதற்காக அனுப்பி வைத்தார் என்றால் மனித குலம் ஒரு அடிப்படையை தெரிந்து கொள்ளணும். இந்த வானா, இந்த பூமி, சூரிய சந்திர நட்சத்திரம், இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம், கடல் திடல், மலைகள், மரங்கள், செடி கொடிகள், உயிரினங்கள், யானையிலிருந்து எறும்பு வரை உள்ள அனைத்து உயிரினங்கள், அசையக்கூடிய அசையாத அனைத்து பொருள்களும் அல்லாஹுக்கே அடிமைப்பட்டவை. யாரும் யாருக்கும் அடிமை இல்லை. எல்லோரும் அந்த இறைவனுக்கு அடிபணிய வேண்டியவர்கள். இந்த ஒரு அடிப்படைய மனித குலத்திற்கு ஏற்கனவே எல்லா இறை தூதர்களும் போதித்து வந்தார்களே, அதை போதிப்பதற்காக, அந்த நிலையில் நல்ல ஒரு எழுச்சியை ஏற்படுத்துவதற்காக, சமுதாயத்தை அப்படி கட்டமைப்பதற்காகத்தான் அனுப்பப்பட்டார்கள். ஆனால் சமுதாயம் எப்படி இருந்தது? அவர்கள் சந்தித்த சமுதாயம் எப்படி இருந்தது என்றால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இப்ராஹிம் நபி அவர்களுடைய வழியை பின்பற்றினார்களோ அதே இப்ராஹிம் நபியுடைய பெயரை சொல்லிக்கொண்டு, அதே இஸ்மாயில் நபியுடைய பெயரை சொல்லிக்கொண்டு, அவர்களுடைய பெயர்களிலே கூட தெய்வங்களை கற்பித்துக் கொண்டு, தெய்வ பெயர்களை கற்பித்துக் கொண்டு, அவர்களுக்கும் சிலைகளை வடித்துக் கொண்டு, எந்த இப்ராஹிம் நபி அவர்கள் அந்த கஅபா என்ற ஆலயத்தை அல்லாஹ்வை வணங்குவதற்காக அல்லாஹ்வுடைய ஆணையின்படி கட்டினார்களோ அந்த கஅபாவிற்குள்ளேயே அந்த ரெண்டு பேர்களுடைய பெயர்களே சிலைகளை வடித்தார்கள். இப்படிப்பட்ட சமூகம். அது மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியும், அந்த மக்கள் அந்த சிலைகள் மீது, அந்த கற்பனை தெய்வங்கள் மீது எந்த அளவுக்கு வெறித்தனமான நம்பிக்கை வைத்திருந்தார்கள் என்று சொன்னால், நாம் இன்னைக்கு நினைக்கிறோம் சண்டை சச்சரவு, கொலை, பழி, காலை வெட்டுறது, கையை வெட்டுறது, கண்ணை தோன்றது, உயிரை பறிக்கிறது, பிள்ளைகளை அனாதைகளாக்குறது, மனைவியர்களை விதவைகளாக்குறது, முதியோரை பராமரிப்பு இல்லாத நிலையில ஆக்குவது, இதான யுத்தங்கள், இதான போர்கள். இப்படிப்பட்ட போர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை. இஸ்லாம் என்பது அது போரை தூண்டக்கூடிய ஒரு மதம், அது வாழேந்துகிற ஒரு மதம், இது தன்னுடைய வலிமையை வெளிப்படுத்துகிற ஒரு மதம் என்று இன்று பரப்பப்படக்கூடிய சூழல்ல நாம தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான விஷயங்கள் என்ன என்றால், அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகம் எப்படி இருந்தது என்பதற்கு அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்றான், وَكَذَلِكَ زَيَّنَ لِكَثِيرٍ مِنَ الْمُشْرِكِينَ قَتْلَ أَوْلَادِهِمْ شُرَكَاؤُهُمْ அப்படின்னு சொல்றான். என்ன சொல்றான்? அவர்கள் தங்களுடைய கற்பனை தெய்வங்களுக்காக தாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை, அவுலாது வலதுகளை, பிள்ளைகளை கத்லு நரபலி கொடுத்தார்கள்.
எதுக்காக? அந்த கற்பனை தெய்வங்களை திருப்திப்படுத்துவதற்காக. இப்படிப்பட்ட சமூக அமைப்பு. அன்பானவர்களே, உங்களுக்கு தெரியும், பெண் குழந்தைகளை உயிரோடு புதைக்கக்கூடிய சமூகம். وَإِذَا بُشِّرَ أَحَدُهُم بِالْأُنثَىٰ ظَلَّ وَجْهُهُ مُسْوَدًّا وَهُوَ كَظِيمٌ يَتَوَارَىٰ مِنَ الْقَوْمِ مِنْ سُوءِ مَا بُشِّرَ بِهِ أَيُمْسِكُهُ عَلَىٰ هُنٍ أَمْ يَدُسُّهُ فِي التُّرَابِ أَلَا سَاءَ مَا يَحْكُمُونَ. அவர்கள் ஒருவருக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று நற்செய்தி சொல்லப்பட்டால் பற்களை நர என்று கடித்துக் கொள்வான். எனக்கு ஏற்பட்ட அவமானமே, பெண் குழந்தையை பெற்றவள் என்று என்னுடைய மனைவி சொல்லப்படுவாள், நான் சொல்லப்படுவேன். என்ன அவமானம்! அதை தாங்கிக் கொண்டு தெருவில் நடமாட முடியுமா? என்ன செய்வது? அந்த அவமானத்தை துடைக்க வேண்டும் என்றால் இந்த குழந்தையை உயிரோடு புதைத்துதான் ஆக வேண்டும் என்று யோசிப்பான். இறுதியில் அவன் எடுக்கக்கூடிய முடிவு மிக மோசமான முடிவாக இருக்கும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஆக சமூகம் எப்படிப்பட்ட மோசமான ஒரு நிலையில இருந்தது என்பது நமக்கு தெரியும். இப்படிப்பட்ட சமூகத்தை, பல கற்பனை தெய்வங்களை வைத்து வழிபட்டுக் கொண்டிருந்த சமூகத்தை, இன்னும் அந்த சமூகத்தினுடைய வழிகேடுகளை பற்றி விலாவாரியா சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். அவர்களிடத்தில் இருந்த ஜாதி வெறி, மொழி வெறி, இனவெறி, குலவெறி, அந்த பொருள்கள் மீது இருந்த அந்த பேராசை, வெறித்தனமான ஈடுபாடு, அடக்குமுறை, குழுக்களாக பிரிந்து கொண்டு ஒரு சின்ன பிரச்சனைக்காக பல காலங்கள் அடித்துக் கொள்ளக்கூடிய நிலை, இப்படியெல்லாம் இருந்த ஒரு சமூக அமைப்பு. இந்த சமூக அமைப்பை பண்படுத்தி அவர்களிடத்தில் இருந்த கடுமையை அகற்றி மென்மையானவர்களாக அவர்களை மாற்றி காட்டுத்தனமாக இருந்தவர்களை மனித புனிதர்களாக மாற்றுவது என்பது ஒரு சாதாரணமான வேலை இல்லை, மிக அசாதாரணமான ஒரு வேலை. அந்த வேலையை அவர்கள் மேற்கொண்ட போது அந்த மக்கத்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புரிந்து கொள்ளல, அவர்களை வேற மாதிரி தான் சிந்தித்தார்கள். நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய மூதாதையர்கள் வாழையடி வாழையாக, பரம்பரை பரம்பரையாக, காலாகாலமாக எந்த நம்பிக்கையில வாழ்ந்து வந்திருந்தார்களோ, நம்மை விட்டு சென்றார்களோ, அதிலிருந்து நம்மை மாற்றி வேறு நிலைக்கு இந்த முஹம்மது கொண்டு வருகிறார். அவர் ஒரு சூனியக்காரராக இருக்கிறார், அவர் பித்தம் பிடித்தவராக இருக்கிறார், அவர் ஒரு கவிஞராக இருக்கிறார், அவர் ஒரு பொய்யராக இருக்கிறார், அவர் ஒரு புகழ் விரும்பியாக இருக்கிறார். இன்னொரு இடத்திலிருந்து ஏதோ சில செய்திகளை அவர் கற்றுக்கொண்டு வேறு வேறு செய்திகளை அதற்குள் கலந்து கொண்டு நம்மை திசை திருப்பி கொண்டிருக்கிறார், நமக்குள் பிளவு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார், சண்டை மூட்டுகிறார். ஒன்றாக இருந்த நம்மை எப்படி சிந்தித்தார்கள் பாருங்கள். அவர்கள் எல்லோரும் நாம் ஒன்றாக இருந்தோம், நம்மை எல்லாம் பிளவுபடுத்தி விட்டார். இப்படி சகட்டு மேனிக்கு அவர்கள் மீது குற்றச்சாட்டுகளை கட்டவிழ்த்து விட்டு அவதூறுகளை, பழிச்சொற்களை அவர்கள் மீது அடுக்கடுக்காக வீசி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அருமையான, உண்மையான, தூய்மையான, சரியான அந்த கொள்கை வழிகாட்டல்களை உதாசீனம் செய்தார்கள், புறக்கணித்தார்கள். இவ்வளவு நடந்தும் கூட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு எதிராக சபிக்கவில்லை, அவர்களை அழிக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கவில்லை. இப்படிப்பட்டவர்களை அழித்து விட்டு யா அல்லாஹ் நீ இன்னொரு சமூகத்தை கொண்டு வருவாயாக என்று கேட்கவும் இல்லை. உங்களுக்கு தெரியுமே தாயிஃபுடைய வரலாறு, தாயிஃபில் நடந்த நிகழ்வு உங்களுக்கு தெரியுமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்பி வைத்தான். அந்த மலக்கு அல்லாஹ்வின் தூதரிடத்தில் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் என்னை அனுப்பி வைத்திருக்கிறான், மலைகளுடைய வானவராக நான் இருக்கிறேன். எனக்குரிய பொறுப்பு என்னவென்றால் இந்த ஒட்டுமொத்த தாயிஃப் மக்களையும் 2 மலைகளுக்கு இடையில் கொண்டு வந்து நிறுத்தி இந்த 2 மலைகளுக்கு இடையில் அவர்களை முழுமையாக நசுக்கி அழித்து விட வேண்டும் என்று நீங்கள் ஆணை பிறப்பித்தால் அதை உடனே செய்து முடிக்கத்தான் என்னை அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறான் என்று சொல்கிறார்கள். சொல்வது யாரு? சொல்வது யாரு? மலக்கு சொல்கிறார்கள். எந்த கட்டத்தில் சொல்கிறார்கள் என்று பார்க்கிற போது அதற்கு சில மணித்துளிகளுக்கு முன்னாலே தான் தாயிப் நகரத்திற்கு வந்திருந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கேலி செய்து, கிண்டல் செய்து, அவமானப்படுத்தி, தரக்குறைவாக பேசி, பிறகு கல்லால் அடித்து துரத்தி சிறுவர்களை, காளிகளை, ரவுடிகளை ஏவி விட்டு துரத்தி அடித்தார்கள். துரத்தி கொண்டே இருந்தார்கள் 3 மைல் தூரம் அளவுக்கு.
3 மைல் தூரம் அளவுக்கு அவர்கள் அடித்து துரத்தினார்கள். எந்த அளவுக்கு வரலாற்று குறிப்பு வருகிறது என்றால், அவர்கள் அணிந்திருந்த அந்த ஷூ இருக்குது அல்லவா, அது இரத்தத்தால் தோய்ந்து விட்டது, நனைந்து விட்டது. இப்படிப்பட்ட உடம்பெல்லாம் அடி, காலில் அடி, இடுப்புல அடி, நெஞ்சில் அடி, கழுத்துல அடி, தலையில் அடி. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அந்த நிலையிலே அவங்க தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு அல்லாஹ்விடத்திலே மனமுருகி பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த கட்டத்திலே எவ்வளவு கோபம் இருந்திருக்கும், எவ்வளவு ஆவேசம் இருந்திருக்கும். அந்த கட்டம் ஒரு பழி தீர்க்கிற மாதிரியான ஒரு காலகட்டம் தானே. அதை அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்கும் போது, யா அல்லாஹ், நான் பலவீனமானவனாக இருக்கிறேன், நான் உபாயம் தெரியாதவனாக இருக்கிறேன், இந்த மக்களை எப்படி திருத்துறது என்ற ஒரு வழி தெரியாமல் இருக்கிறேன், இவர்கள் என்னை இப்படி எல்லாம் இழிவுபடுத்துகின்றார்களே, யா அல்லாஹ், இது உன்னுடைய கோபத்தின் வெளிப்பாடா? இது என் மீது உன்னுடைய கோபத்தின் வெளிப்பாடா? நான் ஒழுங்காக சொல்லவில்லை என்பதான ஒரு அர்த்தத்தின் வெளிப்பாடா? யா அல்லாஹ், எனக்கு இதுவெல்லாம் பிரச்சனையே கிடையாது, உன்னுடைய திருப்தி மட்டும் எனக்கு இருப்பது என்பது உறுதியாகிவிட்டால் அது போதும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த நேரத்திலே தான் மலக்கு வந்தார். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்னது என்றால், வேண்டாம் வேண்டாம், நான் அதுக்காக வரல, நான் அதை கேட்கல, நான் அதை விரும்ப இல்லை. இந்த மக்கள் இந்த மார்க்கத்தை இப்போது ஏற்க தவறினாலும் இன்னொரு காலம் வரும், இவர்கள் நிச்சயமாக, இவர்களோ இவர்களை சார்ந்தவர்களோ நிச்சயமாக இந்த மார்க்கத்திற்குள் வருவார்கள். இப்போது சொல்லுங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை விரும்பல? எதை விரும்பல? போரை விரும்பவில்லை. அவர்கள் விரும்பியது எதை? சமாதானத்தை விரும்பினார்கள். இப்போது போருங்கிற ஒன்று திணிக்கப்பட்டு விட்டது. அது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ஹஜ் என்ற 22வது சூராவிலே 29வது வசனம், 39வது வசனம், 40, 41 ஆகிய 3 வசனங்கள் அல்லாஹ் சொல்றான். இந்த 3 வசனங்கள்ல எடுத்ததும் என்ன சொல்கிறான் என்றால், உதின, அனுமதி அளிக்கப்படுகிறது, லில்லதீன யுகாத்தலூன, எவர்கள் மீது போர் தொடுக்கப்படுகிறதோ அவர்களுக்காக, எவர்கள் மீது போர் தொடுக்கப்படுகிறதோ அவர்களுக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. ஏன் அனுமதி அளிக்கப்படுகிறது? பிஅன்னஹும் ஸுலிமு, அவர்கள் அநீதி இழைக்கப்பட்டிருக்கிற காரணத்தால். வஇன்னல்லாஹ அலா நஸ்ரிஹிம் லகதீர், நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்ய சக்தி உள்ளவன். அல்லதீன உக்ரிஜு மின் தியாரிஹிம் பிகைரி ஹக்கின், அவர்கள் அநியாயமான முறையில் அவர்களுடைய வீடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். அவங்க இருந்த சொந்த வீட்டிலிருந்து எந்த வகையான நியாயமும் இல்லாமல் அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். அவர்கள் என்னதான் சொன்னார்கள்? இல்லா ஐயகூலு ரப்புனல்லாஹ், எங்களுடைய இறைவன் அல்லாஹ். இத சொன்னதுக்கு தான், நமது இறைவன் அல்லாஹ் என்று சொன்ன ஒன்றுக்காகத்தான் அவர்கள் இப்படி அவர்களுடைய வீடுகள் இருந்து, தங்குமிடங்கள் இருந்து, சொந்த இடங்கள் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டார்கள். எந்த வகையான நியாயமான காரணமும் இல்லை. இப்படிப்பட்டவர்கள் இவ்வாறு அநீதம் இழைக்கப்பட்ட காரணத்தால், அது மட்டுமின்றி அவர்கள் மீது போர் திணிக்கப்பட்ட காரணத்தால் அவர்களுக்கு போர் செய்வதற்கு அனுமதி அளிக்கப்படுகிறது என்று அல்லாஹ் சொல்றார். என் அன்பானவர்களே, இது 39வது வசனத்துல சொல்றான், 38, 39 சொல்றான். அடுத்து 40, 41 இந்த வசனங்கள்ல பார்க்கும்போது என்ன சொல்றான் என்று சொன்னா, அல்லதீன இம்மக்கன்னாஹும் ஃபில் அர்தி அகாமுஸ் ஸலாஹ் வ ஆத்தவுஸ் ஸகாஹ் வ அமரு பில் மஅரூஃப் வ நஹவ் அனில் முன்கர் வலில்லாஹி ஆகிபத்துல் உமூர். நல்லா இங்க என்ன சொல்றான்? இப்போது யார் எவர்கள் போர் தொடுக்கப்பட்டார்களோ, அநீதம் இழைக்கப்பட்டார்களோ, நமது இறைவன் அல்லாஹ் என்று சொன்னார்களோ, அப்படி சொன்னதற்காக அவருடைய வீடுகளிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டார்களோ,
அவர்களை எதிர்த்து போர் செய்வதற்கு அனுமதி அளிக்கப்படுகிறார்கள். இப்போது இந்த போர் என்பது என்னது? அஃபென்ஸா டிஃபென்ஸா? என்னது? டிஃபென்ஸ் தான். அப்ப இந்த ஒரு நிலை சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இப்போது எவர்கள் மீது போர் தொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களை எதிர்த்து போர் செய்து வெற்றி கொண்டால் அந்த வெற்றி எதற்கு தூண்டும்? அந்த வெற்றியினுடைய பயன்கள் என்ன அப்படின்னு அல்லாஹ் சொல்லும் போது அல்லாஹ் அடுத்து சொல்றான், அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள், ஜக்காத் கொடுப்பார்கள், நன்மையை ஏவுவார்கள், தீமையை விலக்குவார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஆக இவர்கள் போர் செய்தால் அந்த போரின் விளைவாக அவர்கள் வெற்றி கனியை பறித்தால் ஆட்டம் போட மாட்டார்கள், அத்துமீற மாட்டார்கள், அட்டூழியம் செய்ய மாட்டார்கள், எதிரிகளை துவம்சம் செய்ய மாட்டார்கள். அவர்களுடைய பெண்கள் மீதோ, அவர்களுடைய முதியவர்கள் மீதோ, அவர்களுடைய சிறுவர்கள் மீதோ, முடியாதவர்கள் மீதோ, ஏழைகள் மீதோ, அவர்களில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டவர்கள் மீதோ, யார் மீதும் சரி எந்த வகையான அநியாயத்தையும் கட்டவிழ்க்க மாட்டார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் தொழுகையை நிலைநாட்டுவார்கள், ஜக்காத்தை கொடுப்பார்கள், நன்மையை ஏவுவார்கள், தீமையை விலக்குவார்கள். எப்படி அல்லாஹ் தஆலா சொல்றாங்க? இன்னைக்கு என்ன நடக்குது? போர்னு வந்துட்டா வெற்றி கொள்ளப்பட்டவர்கள் மீது வெற்றி கொண்டவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அவர்களுடைய பொருள்களை சேதம் செய்கிறார்கள், அல்லது கபலீகரம் செய்கிறார்கள், கம்பசப்படுத்திக் கொள்கிறார்கள், அவர்களுடைய பெண் மக்களை சிதைக்கிறார்கள், அவர்களுடைய சிசுக்களை வெட்டி வீசுகிறார்கள், கொன்றொழிக்கிறார்கள், அவர்களுடைய முதியோர்கள் என்று பார்க்காமல், நோயாளிகள் என்று பார்க்காமல் அவர்களை எல்லா வகையிலும் சகட்டு மேனிக்கு நாசம் செய்கிறார்கள், இறை ஆலயங்களை இடிக்கிறார்கள், மத துவேஷங்களை பரப்புகிறார்கள். இப்படிப்பட்ட கொடுமைகள் நடக்கிறது. இன்னைக்கு சமகாலங்களில் நடந்திருக்கக்கூடிய யுத்தங்கள் எல்லாம் பூரா பாருங்க. அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு தஆலா இந்த முதல் யுத்தத்துக்கு அனுமதி என்று சொன்னானே, அதுதான் அந்த அனுமதிக்கு பிறகு நடக்கிற யுத்தம் தான் முதல் யுத்தம். என்ன யுத்தம்? பத்ர். இந்த பத்ர் யுத்தத்தினுடைய முழு நிகழ்வுகளை நீங்க பார்த்தீர்களானால், அல்லாஹு அக்பர், அந்த பத்ருடைய துவக்கத்திலிருந்து கடைசி வரை அதனுடைய ஒவ்வொரு நிகழ்விலையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மம், நேர்மை, ஒழுக்கம், பண்பாடு, பரிசுத்தம், இரக்கம், நீதி இவைகளையே கடைபிடித்து வந்திருக்கிறார். அதாவது சமாதானத்தின் போது இந்த நீதி, நியாயம், தர்மம், பரிசுத்தம், இரக்கம், விட்டு கொடுத்தல் இதெல்லாம் பேணுறதுங்கிறது அது ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வு. எந்த கட்டத்தில் இதெல்லாம் பேணுறது அப்படின்னு சொன்னா, பள்ளி தீக்கணுங்கிற மாதிரியான உள்ள காலகட்டத்தில் அந்த ஆவேசத்தின் உச்ச நிலையிலே அதை பேணுறது இருக்குதே, இதுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித குலத்துக்கு போதித்திருக்கக்கூடிய உண்மையான தர்மங்கள். அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பத்ருடைய நிகழ்வுகளை பற்றி சொல்லும் போது கூட மிக தெளிவாக சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? சயுஹ்ஸமுல் ஜம்உ வயவல்லூன துபுர் அப்படின்னு சொன்னார்கள். சயுஹ்ஸமுல் ஜம்உ, திரண்டு வந்திருக்கிற அந்த படை அது தோற்கடிக்கப்படும், புறமுதுகிட்டு ஓடுவார்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த முன்னறிவிப்பு கொடுக்கிறான். எப்ப கொடுக்கிறான்? இந்த வார்த்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நாவிலிருந்து எப்போது வருது அப்படின்னு சொன்னா, போர்க்களத்துக்கு போய் போருடைய அந்த சூழல், அந்த மேகம் சூழ்ந்து இரண்டு அணியினர்களும் எதிரும் புதிருமாக சந்திக்கக்கூடிய அந்த சூழல் ஏற்பட்டு விட்டது அந்த கட்டத்தில். அதாவது
அந்த எதிரி படைகளை பார்த்தீர்கள், ஆனா 1000 பேர் இருக்கிறார்கள். 600 கவச ஆடைகளோடு இருக்கிறார்கள். 600 கவச ஆடைகளோடு இருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான குதிரைகளோடு இருக்கிறார்கள். ஒட்டகங்களுக்கு கணக்கு இல்லை. ஒரு நாளைக்கு 9 ஒட்டகங்கள் அறுபடுது அல்லது 10 ஒட்டகங்கள் அறுபடுது. அவர்களுடைய உணவுக்காக ஆடல் பாடல் வெறிவூட்டல் எல்லாம் நடக்குது. இங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா 2 குதிரை வீரர்கள். குதிரை வீரர்கள் எடுத்த எத்தனை பேர் தான்? மொத்தமே 2 பேர் தான் குதிரை வீரர்கள். சரி, அதுக்கு பிறகு இந்த குதிரைகள் எத்தனை, ஒட்டகங்கள் எத்தனை, படை வீரர்கள் எத்தனை பேரு, உணவுடைய நிலைமை என்ன, இதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா 30, 20, 15, 2 இந்த மாதிரியான ஒரு நிலை தான். இது போக போருடைய முறையான அந்த பயிற்சிகள் இருக்கு பார்த்தீங்களா, அது மாதிரியான பயிற்சிகளும் பெறாதவர்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலை. இந்த ஒரு நிலையில போர் நடக்குது. இரண்டாவது இன்னொன்று புரியணும் நீங்க, பத்ர் யுத்தம் என்பது முன் தயாரிப்போடு நடத்தப்பட்ட ஒரு யுத்தம் அல்ல. ஒரு யுத்தம்டா என்ன இருக்கும்? யுத்தம் செய்யறதுன்னு ஒரு ஏற்கனவே ஒரு முடிவு நடக்கும். அந்த முடிவின் அடிப்படையில் எத்தனை பேர் போறது, அதுல காலாட்படை எத்தனை, குதிரைப்படை எத்தனை, முன்னணிப்படை எத்தனை, வாள்கள், ஆயுதங்கள், என்னென்ன மாதிரியான ஆயுதங்கள் எல்லாமே திட்டமிடப்பட்டு முடிவு எடுக்கப்பட்டு, வலதுபுற அணிக்கு தலைவர் யாரு, இடதுபுற அணிக்கு தலைவர் யாரு, முன்னணிக்கு தலைவர் யாரு, பின்னணிக்கு தலைவர் யாரு, எல்லாம் முடிவு செய்யப்பட்டு உணவு ஏற்பாடுகள் என்னென்ன, வாகன ஏற்பாடுகள் என்னென்ன, பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன, ஒவ்வொரு அணிக்கு தளபதி யாரு யாரு, மொத்தம் எத்தனை பேரு, எல்லாமே முடிவு எடுக்கப்பட்டு சந்திக்கிற அந்த இடம் எது, யுத்தம் நடக்கக்கூடிய இடம் எது, அது நமக்கு பாதுகாப்பானதா, எல்லாமே முடிவு எடுக்கப்பட்டு கணக்கு எடுக்கப்பட்டு அந்த மாதிரி, அதாவது யுத்தத்துக்கு வரக்கூடிய தளபதிகள் யார் யாருங்கிறது அறியப்படணும். மொத்த வீரர்கள் எத்தனைங்கிறது அறியப்படணும். அந்த வீரர்கள் யார் யாருங்கிறதெல்லாம் தெரியணும். இவ்வளவு நடக்கணும் ஒரு யுத்தம்னு சொன்னா. ஆனா பத்ர் யுத்தம்ங்கிறது நடந்தது எப்படி? நீங்க வரலாறு படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, பத்ர் யுத்தம் என்பது யதார்த்தமா நடைபெற்றது. எப்படி யதார்த்தமா நடைபெற்றது அப்படின்னு பார்க்கும்போது, மக்கத்தவர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் மக்காவை விட்டு மதீனாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை துரத்தி விட்டார்களா இல்லையா? இப்படி துரத்தியதற்கு பிறகு இப்ப யார், இவங்களுக்கு என்ன இல்லை, வீடு வாசல் இல்லை, எல்லா வகையிலும் பின்தங்கிய ஒண்ணுல இன்னொரு பகுதிக்கு வந்து அடைக்கலம் தேடி அங்க இருக்கிற சகோதரர்கள் இவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிற ஒரு நிலை. இப்படிப்பட்ட ஒரு நிலையில இங்க வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் ஒரு இஸ்லாமிய சூழலுக்கு வந்துட்டாங்க. எந்த மக்கள்? மதீனத்து மக்கள் இஸ்லாமிய சூழலுக்கு வந்துட்டாங்க. வந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, நாம சாந்தியா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும், அடித்து கொண்டிருக்க கூடாது, பகைத்து கொண்டிருக்க கூடாது, நமக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்கிற அந்த மாறுபட்ட பார்வை இருக்கக்கூடாது, பாரபட்சமற்ற தன்மை நம்ம இடத்துல இருக்கணும், இப்படின்னு மனித குலத்துக்கு போதிக்கிறாங்க. நீங்க எல்லாரும் ஒருவருக்கு ஒரு அன்பா பழகி கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதோட தங்களை ஏற்றுக்கொண்டவங்க ஏற்றுக்கொள்ளாதவங்க அப்படின்னு யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ இனம் கண்டுக்கிட்டு, அந்த ஏற்றுக்கொள்ளாதவங்க இருக்கிறாங்களா இல்லையா, அவங்ககிட்டலாம் போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கன்றா போய் தானா போய், நான் வந்திருக்கேன், மக்காவிலிருந்து வந்திருக்கேன், மதீனாவுக்கு வந்திருக்கிறேன், எல்லாரும் நிறைய பேர் வந்திருக்கோம், அழைப்பின் பேர்ல இங்க வந்திருக்கோம், எங்களுக்கு இவங்க அடைக்கலம் தந்திருக்காங்க, நாங்க எல்லாரும் இப்போது ஒரே கொள்கையில இருக்கிறோம், ஓரிரை கொள்கையில இருக்கிறோம், நீங்க எல்லாம் வரல, நீங்க தனித்தனியா என்ன செய்றீங்க, இருக்கிறீங்க, ஆனாலும் நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா வாழுவோம். எப்படி சொல்றாங்க பாருங்க, ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருப்போம், நாம எல்லா வகையிலையும் பெருந்தன்மையோடு இருப்போம், உங்களுக்கு ஒண்ணா நாங்க வர்றோம், எங்களுக்கு ஒண்ணா நீங்க வாங்க, நமக்குள்ள எந்த வகையான பகையும் இது செய்யக்கூடாது, வரக்கூடாது, சந்தோஷமா நாம இருப்போம். இப்படி என்று அங்க இருக்கக்கூடிய எத்தனை வகையான சமூகம் இருக்குதோ
அந்த சமூகத்தவர்களை எல்லாம் போய் சந்திக்கிறாங்க. ஏற்றுக்கிடாத அரபு சமூகம், ஏற்றுக்கிடாத யூத சமூகம், யூத சமூகத்தின் எத்தனை உட்பிரிவுகள் எல்லாத்தையும் போய் உடன்படிக்கைகள் செய்யறாங்க. இருந்து கொண்டு அவங்க செய்த வேலை என்ன? அந்த மக்களுக்கு இஸ்லாத்தின் செய்திகளை சொல்றதோட ஒழுக்க போதனைகள், மார்க்க வரம்புகள், எப்படி தொழணும், எப்படி இபாதத் செய்யணும், எப்படி கொடுக்கல் வாங்கல் வைக்கணும், எப்படி குடும்பம் நடத்தணும், எப்படி ஒரு சமூகமா வாழணும், எப்படி சமூக பணிகள் செய்யணும், நல விரும்பிகளாக எப்படி வாழணும், ஒருவருக்கு கஷ்டம் வந்தா மற்றவங்க எப்படி அதுக்கு பக்கபலமா இருந்து அவங்களுடைய கஷ்டத்தை போக்கணும், இது மாதிரியான விஷயங்களை தான் மக்களுக்கு போதித்துக் கொண்டே இருந்தார். ஆனா என்ன நடந்தது என்றால், அங்கே மக்காவை விட்டு துரத்தினார்களே அவர்கள், இவர் போயிட்டாரு, இவரோட அந்த குரூப்புகள்லாம் போயிடுச்சு, தொலையட்டும், இனிமே நமக்கு நிம்மதியா இருக்கிறோம் அப்படின்னு இல்லாம அவனுவோ அந்த மதீனத்து பயலுவோ அங்க இருக்கிற கூட்டம், விவசாய கூட்டம், இவன் என்ன பண்ணிட்டானுவ, இந்த வந்தவருக்கு நம்மகிட்ட இருந்து ஓடி போனவருக்கு அடைக்கலை கொடுத்துருக்கானுவ, இருந்த இடம் கொடுத்துருக்கானுவோ, ஊடு கொடுத்துருக்கானுவோ, நிலம் கொடுத்துருக்கானுவ, வயல்ல இடம் கொடுத்துருக்கானுவோ, கடையில இடம் கொடுத்துருக்கானுவோ, வாழ்க்கையில பங்கு கொடுத்துருக்கானுவோ, எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். அப்படிங்கிற அந்த பொறுமை, அந்த பொறுமல்ல ஆளுக்கு மேல ஆள் அனுப்பி அப்போது வந்து போயிருப்பாங்களா இல்லையா? மக்கால இருந்து மதீனாக்கு, மதீனால இருந்து மக்காக்கு வந்து போயிட்டு இருப்பாங்களா இல்லையா? இவங்களெல்லாம் சந்தித்து கடுமையான மிரட்டல், அந்த அளவுக்கு மிரட்டல் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. மிரட்டல் கொடுத்து இதெல்லாம் சரியில்லை, எவ்வளவு பெரிய தவறை செஞ்சிட்டீங்க, இது பெரிய விளைவை நீங்க சந்திக்க வேண்டியது வரும், இதை நிறுத்தணும். அப்ப என்ன அர்த்தம்? அவரை துரத்துங்க, அவரை துரத்துங்க, அவர் அங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலையில் இருந்தாங்க. அது மட்டும் அல்லாம, சரி இவங்க வழிக்கு வர மாட்டாங்க. யாரு வழிக்கு வரல? இந்த மதீனத்தவர்கள் இருக்கிறார்களே வழிக்கு வரல. அவங்க எதுல நின்றுகிட்டாங்க? நாம இந்த சரியான ஒரு வழிகாட்டியை எடுத்துக்கொண்டோம், பிடிச்சுக்கிட்டோம். அவங்க வர்றதுக்கு முன்னால் நாம எப்படி இருந்தோம், இப்ப நாம எப்படி இருக்கிறோம், இந்த கட்டுக்கோப்பான அந்த வாழ்க்கை. முன்னாலதான் எப்படி இருந்தாங்களா? இந்த அவுஸ் ஹஸ்ரஜ் இவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்களா? இந்த அவுஸ் ஹஸ்ரஜ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாக்கு போனாங்களே, அந்த மதீனாவுடைய சமூகத்தை மூணா பிரிச்சிடலாங்க. மொத்த மதீனால உள்ள மக்களை எத்தனையா பிரிச்சிடலாம்? மூணா பிரிச்சிடலாம். ஒன்னு அவுஸ் அப்படிங்கிற கூட்டம், இன்னொன்னு ஹஸ்ரஜ்ங்கிற கூட்டம், இன்னொன்னு இந்த அவுஸாகவும் இல்லாத ஹஸ்ரஜாகவும் இல்லாத யூத கூட்டம். அது பனு கைனுகா இருந்திருக்காங்க, பனு நதீர் இருந்திருக்காங்க, பனு ஹைபர் இருந்திருக்கிறாங்க, இந்த மாதிரி பனு குறைதான் இருந்திருக்கிறாங்க. இப்படி வெவ்வேறு குரூப்களாக இருந்திருக்கிறாங்க. இதுல இந்த அவுஸ் ஹஸ்ரஜ்ங்கிறது யாருன்னு சொன்னா, இந்த மூலம் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த அவுஸ்ங்கிறவர் ஹஸ்ரஜ்களும் கூட பிறந்த அண்ணன் தம்பி, ஒரு தாய்க்கு ஒரு தந்தைக்கு பிறந்திருந்த கூட பிறந்த அண்ணன் தம்பி. இந்த அவுசுடைய வாரிசுகளாக அந்த தலைமுறை ஹஸ்ரஜுடைய அவ்வளவு பேருக்கு அவுசுன்னு பேரு, அவ்வளவு பேருக்கு ஹஸ்ரஜ்னு பேரு. இந்த ரெண்டு பேரும் யாருங்க? ஒரே தாய்க்கு ஒரே தந்தைக்கு பிறந்த சமூகம் தானே இந்த சமூகம். அப்படிப்பட்ட சமூகம், அந்த மதீனத்தின் மண்ணின் மைந்தர்களாக இருக்கிற அந்த சமூகம் எப்படித்தான் பிரிந்தார்களோ பிளவுபட்டார்களோ தெரியாது. காலாகாலமாக இந்த அவுஸ் ஹஸ்ரஜும் ஒண்ணுக்கு வெட்டி அடி சாச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை அவுஸ் சேர்ந்து வந்துடும் அல்லது ஹஸ்ரத் சேர்ந்து வந்துடும், உடனே அவுஸ் ஹஸ்ரத் ரெண்டு கோத்திரமும் சேர்த்து அடிச்சுக்கிடுவாங்க. இங்க ஒரு 4 கோலை, அங்க ஒரு 4 கோலை, அங்க தீப்பத்தி எரியும், அங்க ஊடு எரியும், அங்க கடை எரியும், சொத்துக்கள் சேதமாக்கப்படும். இதேதான் நடந்துகிட்டு இருக்கும். அது கல்யாணமா இருந்தாலும் கருமாதியாக இருந்தாலும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் இப்படிப்பட்ட விளைவுகள் நடந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரியான சமூக அமைப்பு இப்படி வரும்போது இவங்களுக்கு மத்தியில பஞ்சாயத்து பண்றதுன்னு வருவதா இருந்தா யார் வருவா? வந்து பார்த்தா அந்த யூதர்கள் தான் வந்து நிற்பாங்க. யார் வந்து நிற்பா? அந்த யூதர்கள். இந்த யூதர்கள் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தா, யூதர்கள் அவங்க 2 பேருக்கு மத்தியிலையும் சமாதானம் பண்ணுவது மாதிரி பேசி கொஞ்சம் சமாதானம் ஆகிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டா அது அப்படி ஏதாவது ஒரு தில்லுமுள்ளு பண்ணி மீண்டும் சண்டையை விட்டு விட்டுருது. இந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க.
இப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் அவுஸும் ஹஸ்ரஜும் ஒண்ணு சேராம எப்ப பார்த்தாலும் அடி, எப்ப பார்த்தாலும் வெட்டு குத்து. இன்னைக்கு பாக்குறோமா இல்லையா? எப்ப எத்தனை நம்ம தமிழ்நாட்டிலே பார்க்க இல்லையா? ரெண்டு சமூகம், தமிழ் சமூகம், ஒரு தாய்க்கு ஒரு தந்தைக்கு பிறந்திருக்கிற சமூகம் அடிச்சுக்கிட்டு இருக்கா இல்லையா? ஒரு திருமணம், ஒரு கலப்பு மனங்கிற பேர்ல அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு சாச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த சமூகத்தை பார்க்கிறோமா இல்லையா? இப்ப இதை அப்படியே நீங்க அங்க போங்க, அவுஸ் ஹஸ்ரஜுக்கு போங்க. இப்படி இருந்தது. ஆனா எப்போது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மதீனாவுக்குள் நுழைந்து விட்டார்களோ, இந்த அவுஸையும் ஹஸ்ரஜையும் கட்டி அணைச்சு முத்த மழை பொழிந்து ரெண்டு பேர் கை கோர்த்து கொண்டு ஓரணியில் நின்று, உணவா, சந்தோஷமான நிகழ்வா, கவலைக்குரிய நிகழ்வா, கொடுக்கல் வாங்கலா, சம்பந்தமா, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிட்டாங்க. அதுக்கு பிறகு அவுஸுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஹஸ்ரத் தான் வந்து நிக்கிறாங்க, ஹஸ்ரத்துக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அவுஸ் தான் வந்து நிக்கிறாங்க, மறந்துட்டாங்க. இப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழலை யாருடைய பிரச்சாரம் ஏற்படுத்தியது? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாந்தியை பரப்பினாங்க, சமாதானத்தை பரப்பினாங்க, அங்க வந்து அதைத்தான் சொன்னாங்க. அப்படிப்பட்ட சமூக கட்டமைப்பை உண்டாக்குனாங்களா இல்லையா? அப்ப அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, அந்த மக்கள் இவ்வளவு காலமா நம்மள எத்தனை பேரை இழந்திருக்கோம், எவ்வளவு கோடிக்கணக்கான சொத்துக்களை இழந்திருக்கோம், எத்தனை வருஷம், எத்தனை தலைமுறை. இப்ப நாம ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருந்திருக்கிறோமே, இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இந்த அழகான பிரச்சாரம், அந்த வாழ்க்கை நடைமுறை தானே நம்மளை இப்படி கட்டுக்கோப்பாக இருக்க வைத்தது. அதுக்கு யார் காரணமா இருந்தாங்களோ அவங்கள நாம நம்ம இடத்துல இருந்து அகற்றி வெளியேற்றி இவங்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்றானோல, அதை எப்படி ஏத்துக்கிட முடியும் என்று அந்த மக்கள் உறுதியா இருந்தாங்க. அந்த கட்டத்துல தான் இவனு ஒரு முடிவு எடுத்தான். யாரு? மக்கத்தவர்கள் என்ன முடிவு எடுத்தார்கள் என்று சொன்னா, இது சரி வராது, இப்ப நமக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனை, நம்ம அந்த முகம்மதையும் முகம்மதுடைய ஆட்களையும் நாம மக்காக்குள்ளேயே வச்சு நான் என்ன செஞ்சிருக்கணும், சரியா ஒரு வழி பண்ணி அவ்வளவு பெரிய ரவுண்டு கட்டி வீடு வீடா போய் அடிச்சு நொறுக்கி நம்முடைய கைவசம் வைத்து அடிமைகளாக வச்சிருந்திருக்கணும், பல்ல புடுங்கி இருந்திருக்கணும், கைய கால ஒடிச்சிருந்திருக்கணும். விட்டுட்டோம். இப்ப எங்க போயாச்சு? ஒரு 500-600 கிலோமீட்டருக்கு அப்பால போய் உட்காந்துட்டாங்க, இன்னொரு ஊர்ல போய். அது வசமா போய் எல்லாருக்கும் ஊடு, எல்லாருக்கும் நிலம், எல்லாருக்கும் வாழ்வாதாரம், ஒண்ணுக்கொண்ணு அப்படிப்பட்ட ஒரு பக்கபலம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னாலேயே அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்குறதுக்காக அந்த மதீனத்தினுடைய மக்கள் இருக்காங்களா இல்லையா, முறை வச்சு அவங்களுடைய வீட்டை சுத்தி கட்டிப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரோட்ல போறாங்கன்னு சொன்னா அவங்க எங்க போறாங்க, எது வரைக்கும் போறாங்க, எதுக்கு போறாங்க, எப்ப வீட்டுக்கு திரும்புறாங்க, ஒவ்வொன்றையும் அந்த மதீனத்து மக்கள் கவனித்துக் கொண்டு இருந்து பாதுகாப்பாக அவர்கள் பள்ளிக்கு போவது, வீட்டுக்கு போவது, தெருவுக்கு போவது, விருந்துக்கு போவது, மற்றவர்களை சந்திக்க போவது, பகல்ல போறது, இரவுல போறது, ஒரு பிரச்சனை வராத அளவுக்கு, எந்த புறத்திலிருந்தும் எதிரிகள் அவர்களை நெருங்கி வர முடியாத அளவுக்கு பாதுகாப்பு கவசமாக, அரண்களாக அந்த மதீனத்து மக்கள் இருந்தார். இப்ப இவங்களுக்கு கதி கலங்கி போச்சு. யாருக்கு? இந்த மக்கத்தவர்களுக்கு. பெரிய ஏற்பாடு பண்ண வேண்டியதா போயிடுச்சு. உள்ள இருக்கும் போதே ரவுண்டு கட்டி அடிச்சு ஒண்ணு கூட ஒண்ணு செய்திருந்தா பரவாயில்லையே, மூளையை விட்டோமே. இப்ப இன்னொரு இடத்துல உட்கார்ந்துட்டாங்களே, அப்ப நம்ம இப்ப என்ன பண்ண வேண்டியது இருக்குது? அந்த மதீனத்து மக்களுக்கு தான் மிரட்டல் பண்ணணும். மிரட்டல் சொல்லி என்ன பண்ணானு சொன்னா, ஒரு சஹாபி, அந்த சஹாபி பேரு சாத் பின் முஆத். சஹாபி பேர் என்னங்க? சாத் பின் முஆத். நீண்ட சரத்துல சுருக்கி சொல்றேன். இந்த சாத் பின் முஆத் இருக்கிறாங்களே, இவங்க இந்த மாதிரியான கட்டத்துல எங்க வர்றாங்க அப்படின்னா, இங்க வர்றாங்க, மக்காவுக்கு வர்றாங்க. மக்காவுக்கு வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப எங்க வந்தாச்சு? மதீனாக்கு வந்தாச்சு. இவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததுல முக்கியமான ஆள் யாரு? இப்ப நான் சொன்னேன், இந்த சாத் பின் முஆத். இந்த சாத் பின் முஆத் இப்படிப்பட்ட இக்கட்டான கட்டத்துல எங்க வர்றாங்க? மக்காவுக்கு வர்றாங்க. மக்காவுக்கு வரும்போது வந்து காபாவை தவாப் செஞ்சிட்டு இருக்காங்க.
இந்த தைரியம் எவ்வளவு பெரிய தைரியம் இருக்கணும், இந்த துணிச்சல் எவ்வளவு துணிச்சலா இருக்கணும். இந்த துணிச்சலுக்கு சொந்தக்காரராக இவர்கள் ஆக்கிய பெருமைக்குரியவர்கள் யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு அக்பர். தவாஃப் செய்யறான். தவாஃப் செய்யும் போது அப்பதான் வந்து யதார்த்தமா யார் கண்ணில் பட்டுறாங்க அப்படின்னு சொன்னா அபூஜஹல் கண்ணில் பட்டுறான். யார் கண்ணில்? அபூஜஹல். செவக்கு வந்து சொன்னாங்க, ஏண்டா சாது எங்கடா வந்திருக்க? முன்னால வந்த போனங்கிற விஷயம் வேற, எங்கள்கிட்ட போன ஆட்களுக்கெல்லாம் அணிவகுத்து நின்று வரவேற்று உற்சாக வரவேற்பு கொடுத்து பாதுகாப்பு கொடுத்து எல்லா ஏற்பாடுகளையும் கொடுத்து அவரையே உங்களுடைய தலைவராக வழிகாட்டியாக ஊர் தலைவராக நாட்டு தலைவராக ஏற்றுக்கிட்டு நாங்க எவ்வளவு சொல்லி இருக்க அதையும் மீறி இவ்வளவு செய்துக்கிட்டு எவ்வளவு தைரியமா நீங்க வந்து தவாம் செஞ்சிட்டு இருக்கிற. அது மாதிரி எல்லாரும் பாட்டா செஞ்சுட்டே இருக்கான். நீ பேச மச்சான், என்னாலும் பேசிக்கிட்டு இப்போ சொல்றேன் காதல வாங்கிட்ட உனக்கு செவுட்டுப்பைய எப்படி நீ தவா பண்ற? நீ பேசிட்டு இருக்கும் போது அந்த பக்கமா பார்த்து உமையா வர்ற. யார் வர்றா? உமையா. யாரு? யாருடைய ஆளு? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு தெரியுமா உங்களுக்கு? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஆரம்ப காலத்துல இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்களா இல்லையா? ஏத்துக்கிட்ட அந்த கட்டத்தில் அப்ப யார்கிட்ட அடிமையா இருந்தாங்க? இவன்கிட்ட தான், இந்த உமையாங்கிறவன்ட்ட தான். இவன் கிட்டத்தட்ட அபூஜஹல் தான். அந்த உமையாவுக்கு சாது பின் முஆத் ஃப்ரெண்டு. எப்படி பாருங்க, இவ மக்கா ஃப்ரெண்டு, இவ மதீனா ஃப்ரெண்டு. மக்காவும் மதீனா. உமையா வந்து எப்போதாவது மதீனாக்கு வர்றதா இருந்தா எங்கதான் தங்குவாரு? சாது அவங்களுடைய இடத்துல தான். இவ மக்காவுக்கு வர்றதாக இருந்தா எங்கதான் தங்குவாங்க? உமையா இடத்துல. இப்படி இருந்திருக்கு, பழைய நட்பு இருந்திருக்கு. இந்த கட்டத்தில் பார்த்து உமையா இவங்க தகவல் சொல்றாங்க. யாரு? சாது சொல்றாங்க, இந்த மாதிரி நான் மக்காவுக்கு வரப்போறேன், வந்து உன்கிட்ட தங்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அவன் மூளைக்கட்ட வந்தானே உமையா, அதுக்கு என்ன வாங்கினேன் அப்படின்ட்டான். சரின்னு வந்துட்டான். வந்துட்டு தவாப்பு செய்யறான். தவாப்பு எப்போ செய்யலாம்? எல்லாரும் ஊர் தூங்கிட்டு இருக்குமா இல்லையா? அப்ப தவாப் பண்ணலாம் தானே. பட்ட பகல்ல எல்லாரும் பஜார் அப்படியே ஜே ஜே ஜேன்னு இருக்குமா இல்லையா? அந்த காபாவை சுற்றி தாங்க எல்லா விளையாட்டு நடக்கும். அப்படி இருக்கிற அந்த கட்டத்தில் பார்த்து இவ தவாஃபுக்கு வரப்படுது. இது யாருக்கு தெரியாது? உமையாவுக்கு தெரியாது. இங்க சத்தம் பெரிய பிரச்சனையா இருந்துகிட்டு இருக்கு. என்ன ஓடி வர்றாரு உமையா. என்ன என்ன அப்ப கேட்கிறான் யாரு? அபூஜஹல். உமையா லூசு, என்ன இந்த டைமுக்கு வந்துக்கிறானே அப்படி? என் நம்மள்ட்ட போன அந்த ஆளுக்கு அவங்க குரூப்புக்கு அவ்வளவு பேருக்கு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி கொடுத்துட்டு எவ்வளவு தினவட்டு இருந்தா தைரியம் தில் இருந்தா இங்க இப்ப வரணும். அது பாரு, ஊர் அடங்கி இருக்கிற இடத்துல வந்து செய்யாம நம்மளை என்ன மாதிரி கேனைய நினைச்சிருக்கான். இவனுக்கு நீ வேற அடைக்கலை கொடுத்து வரவேற சொல்லிருக்கியோ. அந்த டைம்ல பார்த்து அப்பதான் சாது சும்மா போவை, நீ பிஸ்தவா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? போ வேலையை பார்த்துட்டு. அந்த விளையாட்டுலாம் வைக்காத, ரொம்ப சத்தம் போடுற. உமையாவுக்கு என்னப்பா நீ சும்மா சும்மா தாவ செஞ்சு வாப்பா, சீக்கிரம் வாப்பா. நீ யார்கிட்ட வம் பண்ணிக்கிட்டு இருக்கிற? ஆள் பொல்லாதவன்பா, போட்டு தள்ளிடுவான். ஆமா, அது எனக்கு பெரிய அவமானமா போயிடும். நீ சும்மா இரு. எப்படி பாட்ட சீக்கிரம் வா, கிளம்பு போதும். 4 சுத்து 3 சுத்தாலும் போறாரு வா. அப்ப சொல்றா யாரு? சாது பின் முஆத். உமையா, அது நான் காபாவுக்கு தவாப் பண்ண வந்திருக்கேன்.
தவாப்புக்கு வந்திருக்கிறேன்னா நீ என்ன விளக்கிக்கிட்ட அப்படின்னு சொன்னா, நீ என்னமோ பாதுகாப்பு கொடுத்து கிழிச்சிட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற நீ. அப்படியா? காபாவுடைய ரப்புடைய பாதுகாப்புல வந்திருக்கேன். காபாவுடைய ரப்புடைய பாதுகாப்புலையா? ஆமா, மட்டும் வந்திருக்கேன். நீ என்ன விளக்கிட்டு இருக்க? ஓ பாதுகாப்புல வந்திருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறியோ? இல்லம்மா, அது நினைச்சுக்கிட்டேன். சொல்லட்டா, செய்தியை சொல்லட்டா? அபூஜஹல் புரிஞ்சிக்க, உமையா புரிஞ்சிக்க, ஓம் பேரு இவன் பேரு அப்படின்னு ஒரு லிஸ்ட் அடுக்கிறா. இந்த அவ்வளவு பேரும் ஒரு கட்டம் வரப்போகுது. அல்லாஹ்வின் தூதர் என்கிட்ட சொல்லிட்டா, அது நடக்க போகுது, அதுக்கு ரெடி ஆயிக்க. எங்க வச்சு சொல்றாங்க பாருங்க. அப்படின்னு சொன்னா இங்க நம்ம கவனத்துல கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்று சொன்னா, சஹாபாக்களை, நபி தோழர்களை எப்படி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்கள் என்றால், சிங்கத்தை அதன் குகையிலேயே சந்திப்பது என்று சொல்வார்களே, எதிரிகளெல்லாம் சூழ்ந்திருக்கிற கட்டத்தில் தன்னந்தனியே வந்து, பட்டப்பகலில் வந்து, அந்த தலைவர்களே தன்னை எதிர்கொண்டு மிரட்டல் உருட்டல் பண்ணக்கூடிய அந்த நேரத்தில் நான் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த வலிமையை வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரத்தின் மூலமாக அந்த சஹாபாக்களுக்கு ஊட்டினான். என் அருமையானவர்களே, தான் பத்ர். சும்மா நாம பத்ருண்டா என்ன விளங்கிக்கிட்டு இருக்கோம் என்று சொன்னா, ஒரு போர், ஒரு யுத்தம், ஒரு விவகாரம், இப்படி நம்ம விளங்கிட்டு இருக்கோம். இப்ப கவனத்துல கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, இத சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்களே, இத அல்லாஹ்வின் தூதர் சொன்னதாக சொன்னார்களே அப்படின்னு சொன்னா அங்க என்ன நடந்திருக்குது அப்படின்னா, இவனும் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு முடிவெடுத்தாங்க. யாரு? மக்கத்தவர்கள். அவ்வளவு மதீனால உள்ள அவ்வளவு பேரையும் நம்ம ரோட்ல விட்டணும். அவங்களுடைய சம்பாத்தியத்தில் மண்ணெளி வைக்கணும். அவங்கள தொழில் ரீதியாக முடக்கணும். வருமானம் இல்லாத அளவுக்கு சம்பாதித்தாலும் அந்த சம்பாத்தியத்தை, அந்த வருமானத்தை ஈட்டிக்கிட்டு ஊர்ல வந்து நல்ல செழிப்பா இருப்பாங்களா இல்லையா, அந்த மாதிரியான ஒரு நிலை இல்லாத அளவுக்கு அவர்களுக்கு பெரிய நெருக்கடியை கொடுக்கணும். அந்த நெருக்கடிக்கு வழி என்னது அப்படின்னு சொன்னா, நாம பொருளாதாரத்தை ஈட்டும். அல்லாஹு அக்பர் சொல்றாங்க, 50,000 தீனார் தங்க நாணயங்கள் அளவுக்கு பெரிய அளவுக்கு பொருளாதார ஈட்டல், பொருள் ஈட்டல், ஆயிரக்கணக்கான ஒட்டகங்கள், குதிரைகள், இவைகளோடு பயணம். எங்க பயணம்? மக்காலேருந்து சிரியாவுக்கு பயணம். போய் பெரிய அளவுக்கு கொள்முதல் பண்ணி வருமானம் ஈட்டி அதை வைத்து மக்காவில இருக்கக்கூடியவங்க தன்னுடைய பொருளாதார பலத்தை ஸ்திரப்படுத்தி கொண்டு அதற்கு பிறகு நிறைய பேரை ரெடி பண்றது, ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து ரெடி பண்றது. அப்படி ரெடி பண்ணி அவங்கள மதீனாக்கு அனுப்பி வைக்கிறது. நல்ல கவனத்துல கொள்ளணும். அதாவது ஒருத்த போருக்கு வர்றான் அப்படின்னு சொன்னா, அவன் போருக்கு மக்காலேந்து மதீனாவுக்கு போய் அந்த மதீனத்து எதிரிகளை வெளியே வர வைத்து அவர்களோடு சண்டை போட்டு அந்த மதீனத்து மக்களை சுற்றி வளைத்து ஒரு நெருக்கடி கொடுத்து அவங்கள சாப்பிட்றதுக்கு வழி இல்லாத ஒரு நெருக்கடியை உண்டாக்கணும். சம்பாதிக்க போற முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கடியை உண்டாக்கணும். எங்கேயும் வெளியே போக முடியாத அளவுக்கு நெருக்கடியை உண்டாக்கணும். அப்படி என்று சொல்லி ஒரு ஆயிரக்கணக்கானவர்களை ரெடி பண்றதா இருந்தா, அது பல நாட்கள் அந்த யுத்தம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி திட்டமிட்டா எவ்வளவு சாப்பாடு போடணும், ஆனா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் எவ்வளவு பணம் கொடுக்கணும், எவ்வளவு பணம் கொடுக்கணும், அவ்வளவு பேரையும் ஓக்கிறதுக்கு எவ்வளவு நம்ம ஆயுதங்களை ரெடி பண்ணணும், ஒட்டகங்கள் எவ்வளவு ரெடி பண்ணணும், குதிரைகளை எவ்வளவு ரெடி பண்ணணும், ஈட்டிகளை எவ்வளவு ரெடி பண்ணணும், அவங்க குடும்பங்களுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும். இவ்வளவு ஏற்பாடுகளும் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு ரெடி பண்றதுன்னு முடியும்.
இது எங்க உள்ள நிலைமை? மக்கா அளவுல நிலைமை. அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தியை அறிவிச்சிட்டான். அறிவிச்ச கையோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 60-40 சஹாபாக்களை கூப்பிட்டுக்கிட்டு என்ன செய்தாங்க? அந்த மக்காலேந்து அந்த சிரியாவை நோக்கி போறாங்கன்னு சொன்னா வழி எது? மதீனா. அதனால ஒரு குறிப்பிட்ட இடத்துல துல் அஷீராம்பாங்க, அந்த குறிப்பிட்ட இடத்துல அவங்களை அப்படியே வளைச்சி அவங்க எதெல்லாம் கொண்டு போறாங்களோ அதை அந்த சிறிய அளவுக்கு கொண்டு போக முடியாத அளவுக்கு தடுத்து அந்த பொருள்களை எல்லாம் தன்வசப்படுத்துவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டமிட்டு போறாங்க. இப்ப நீங்க கவனத்துல கொள்ளணும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்தவங்களுடைய பொருளுக்கு ஆசைப்படுறவங்களா இல்ல. இது நிறைய தெரிஞ்ச விஷயம். உங்களுக்கு ஒரு ஹதீஸ் வருது, ஒரு நீண்ட ஹதீஸ். சுமாமாங்கிற ஒரு சஹாபி, அந்த சஹாபி கைது செய்யப்பட்டாங்க. இது பிற்காலத்தில் சொல்ற நடக்கிற நிகழ்வு. கைது செய்யப்பட்டாங்க. அந்த சுமாமாங்கிறவர், அவர் யமாமாங்கிற பகுதியினுடைய பெரிய தலைவர். அவர் பெரிய அளவுக்கு நிலபலன்களுக்கு சொந்தக்காரரு. வயல்வெளிகள் நிறைய அவருக்கு உண்டு. அவருடைய ராஜாங்கம் செல்வாக்கான ராஜாங்கம். அங்கிருந்து தான் உணவுப் பொருட்கள் மக்காவுக்கு போகும். அப்படிப்பட்ட செல்வாக்கு மிக்க தலைவர். அந்த சுமாமா கைது செய்யப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுத்தப்பட்டு 3 நாட்கள் பள்ளியிலே கட்டப்பட்டு இப்படிலாம் இருந்தது. கடைசியில் 3 நாளைக்கு பிறகு இந்த சுமாமாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடுதலை பண்ணாங்க. இதெல்லாம் பின்னால் நடந்த நிகழ்வு. அதுக்கு பிறகு இந்த சுமாமா என்ன ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா, நேரா போய் குளிச்சுட்டு வந்துட்டு இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து சொல்றாங்க. யாரு? இந்த சுமாமாங்கிறவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு ரொம்ப வெறுப்பான முகம்டா உங்க முகம் தான். அப்படி இருந்துச்சு. எனக்கு வெறுப்பான ஒரு ஊர்னா நீங்க வசிக்கிற ஊர் தான். அப்படி இருந்துச்சு. எனக்கு மிக வெறுப்பான மார்க்கம்டா நீங்க சொல்ற மார்க்கம் தான். அப்படி இருந்துச்சு. இப்போது எனக்கு மிக விருப்பமான பிரியமான மார்க்கம் உங்க மார்க்கம் தான். பிரியமான ஊர் நீங்க இருக்கிற ஊர் தான். பிரியமான முகம் உங்க முகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, இந்த மக்கத்தவர்கள் இருக்கிறார்களே, இவர்களுக்கு உணவுப் பொருட்கள் என் பகுதியில இருந்தா போதும். நீங்க இப்ப சொல்லுங்க, நான் என்ன பண்றேன், என் வழியாக அவர்களுக்கு உணவுப் பொருள்கள் போதும், அதெல்லாம் தடுத்து நிறுத்துறேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, நீங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டீங்கல்ல, அதுதான் எனக்கு வேணும். இது ஒரு ஆளை என்னுடைய எதிரிகளா இருக்கட்டும், என்னை அடிக்க வந்தவங்களாக இருக்கட்டும், அவங்கள பட்னி போடுறது என்னுடைய வேலை இல்லை. அப்படி சொன்னவங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி இருக்கும்போது இவங்க வந்திருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் வழிபறி செஞ்சு அபகரிச்சு இருக்கிற தோழர்களுக்கெல்லாம் பங்கு போட்டு கொடுப்பதுங்கிறதா நோக்கம் இல்லை. திட்டம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்காக வந்தாங்க. ஆனா என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, அந்த வியாபார கூட்டம் இருக்குதா இல்லையா, அது நேக்கா இவங்க எந்த இடத்துல அவங்கள வளைக்கலாம்னு நினைச்சாங்களோ அந்த இடத்தை ஏற்கனவே ஒரு 2-3 நாளைக்கு முன்னாலே அவங்க கடந்து வேற வழியா போயிட்டாங்க. எங்கேயோ மதீனாவை தாண்டி எங்க போயாச்சு? எதை நோக்கி போயாச்சு? சிரியாவை நோக்கி போயாச்சு. சிரியாவில் எல்லா வியாபாரங்கள்லாம் முடிச்சுக்கிட்டு நல்ல கொள்முதல் செஞ்சு பெரிய வளத்தோட திரும்பி வரக்கூடிய அந்த கட்டத்துல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கூட்டத்தை, ஒரு பெரிய கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு, ஒரு 60-70 பேரை சேர்த்துக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, மீண்டும் போனாங்க. போய் அவங்க இப்ப சிரியா டு மக்கா வர்றதாக இருந்தா வயா எது? மதீனா வர்றதாக இருக்கா இல்லையா, அந்த டைம்ல இவங்களை சுத்தி வளைக்கிறதுங்கிறதுக்கு இப்படி போனாங்க. ஆனால் இப்போது என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, அந்த வியாபார கூட்டத்துக்கு தலைவராக இருந்தவர்கள் பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட, அப்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்த அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு தான் அந்த வியாபார கூட்டத்துக்கு தலைவர், ராஜதந்திரி. அவங்களுக்கு இந்த செய்தி தெரிந்து, யாருங்க அந்த சாபி பேர் என்ன சொன்னேன்? அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க தான். அந்த அபூ சுஃபியான் பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. யார் அவங்க? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவோமா இல்லையா? அவங்களுடைய தகப்பனார். ஹிந்தான்னு சொல்லுவோமா இல்லையாங்க? ஹிந்தாவை மன்னித்த எம்பெருமானே யார சூழலாம் படிக்கிறோமா இல்லையா? அந்த ஹிந்தாங்கிறமே அவங்களுடைய கணவர் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அப்ப இஸ்லாத்தை ஏத்துக்கல.
அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து ஒரு அட்டாக் வர்ற மாதிரியான செய்தி எப்படியோ அவங்க உளவறிந்து துப்பறிந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நேக்கா ரொம்ப எச்சரிக்கையா ரொம்ப நிதானமா அடி எடுத்து வச்சு வர்றாங்க. வந்துகிட்டே வரும்போதுதான் ஒவ்வொரு இடத்துல விசாரிச்சு வந்து கடைசியில ஒரு குறிப்பிட்ட இடத்துல பார்க்கறாங்க, ஒரு நிறைய 2-3 ஒட்டகங்கள், அந்த ஒட்டகங்கள் சாணம் போட்டுருக்கு. அதை எடுத்து பார்க்கும்போது அதுல பேரித்த கொட்டைகள் இருக்கு. அதை நசுக்கி பார்த்தா அந்த பேரித்த கொட்டை தெரிஞ்சு போச்சு, இது என்ன பேரித்த பழம்? மதீனத்து பேரித்த பழம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புன இந்த கூட்டம் இங்க வந்திருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நேக்கா அந்த பிரதான சாலை இருக்குமா இல்லையா, அந்த பிரதான சாலையிலிருந்து மாறி மாற்று வழியாக அவங்க அப்படியே எங்க போயிட்டாங்க? மக்காவுக்கு போயிட்டாங்க. இதுக்கு முன்னாடி அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ஆள் அனுப்பி, அந்த ஒரு செய்தி வந்துச்சா இல்லையா, அந்த செய்தி வந்து ஒரு ஆள் அனுப்பி மக்கால போய் அங்க போய் தகவலை சொல்லிட்டாங்க, பாதுகாப்பு கேட்க சொன்னாங்க. உடனே வீடாக அந்த செய்தி பரவி அவங்க படையை திரட்டிக்கிட்டு எங்க நோக்கி வர்றாங்க? மக்காவை நோக்கி, சாரி மதீனாவை நோக்கி வர்றாங்க. இப்படி இருக்கிற கட்டத்துல தான் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நெருங்கிட்டு, என்ன இவ்வளவு கூட்டமா வந்திருக்கிறீங்க? ஆமா, நீங்க தானே ஆள் அனுப்புனீங்க உதவி கேட்டு அந்த முகமதுடைய கூட்டத்தை சரி பண்ணணும் அப்படின்னு வழி பண்ணணும் எதிர்கொள்ளணும் சொன்னீங்களா இல்லையா? அதான் ரெடியா இருக்கிறோம். அப்படியா? இல்ல பிரச்சனை ஒண்ணும் இல்லை, நான் தான் வந்துட்டேனே, பாதுகாப்பா வந்து விட்டேனே, அதெல்லாம் இப்ப பிரச்சனை முடிஞ்சு போச்சு, யாருக்கு எந்த பாதிப்பு இல்லை, உயிர் சேதம் இல்லை, நம்ம பொருளுக்கு சேதம் இல்லை, பாதிப்பு இல்லாம வந்துட்டோம், அதனால நாம இதை விட்டுருவோம் அப்படின்னு சொல்றாங்க. கவனத்தில் கொள்ள வேண்டிய அன்பானவர்களே, இந்த கட்டத்தில் இந்த நிலையில அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை அவரோட பேர்ட்டையும் சொல்லும் போது அங்க இருந்த அபூ ஜஹல் சொல்றான், அந்த பேச்சு வைக்கப்படாது. நாம எதுக்காக புறப்பட்டு வர்றோம், எதுக்காக நீங்க சொன்னீங்க, அந்த வேலை தான் நடக்கும். என்னதான் இருந்தாலும் இவ்வளவு வேலை நடந்துருச்சா இல்லையா, இதை விட முடியும், இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும் என்று சொல்லி ஜோஷியத் எல்லாருக்கும் வெறி ஊட்டி கடைசியில் யாருடைய பேச்சு எடுபடல? அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹுடைய பேச்சு எடுபடல. அதனுடைய உச்சகட்டமாக ஒரு பெரும் படை 1300 பேர் ரெடியாச்சு. அதுல ஒரு 300 பேர் கலந்துக்கிட்டாங்க, இது வேணாம் சரி வராதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா உமையா கிளம்ப வேண்டிய நிலை, உத்துபா கிளம்ப வேண்டிய நிலை, உத்துபாவும் சொல்லி பார்த்தாரு, ஆனால் உத்துபா கிளம்ப வேண்டிய நிலை, உபய் இப்னு கலப், வலீத் இப்னு முகைரா எல்லாரும் கிளம்பி வரக்கூடிய ஒரு நிலை உண்டாயிடுச்சு. இப்ப எல்லாரும் வந்துட்டாங்க. என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பிடிக்கணும்னு நினைச்சாங்க, தப்பிச்சு ஓடிட்டாங்க, இப்படின்னு இருந்தது. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு, அதோட விட்டுருக்கலாமா இல்லையா? அவனை என்ன பண்ணிட்டானோ பெரிய படையை திரட்டிட்டு வந்துட்டான். இப்ப எத்தனை பேர் வந்துட்டாங்க? 1000 பேர். இங்க எத்தனைன்னு பாத்தீங்கன்னா மிஞ்சி போனா ஒரு 60-70 பேர் தான். இப்படி இருக்கும் போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட ஆலோசனை கேட்கிறான். இருக்கிற சஹாபாக்கள்கிட்ட, என் அன்பானவர்களே, மொத்த சஹாபாக்களுடைய எண்ணிக்கை அதிகம். மக்கா சஹாபாக்கள், மதீனத்து சஹாபாக்கள், மொத்த சஹாபாக்களுடைய எண்ணிக்கை அதிகம், அது பல்லாயிரக்கணக்கில். ஆனா இந்த பத்ர் யுத்தத்துல கலந்துகிட்ட சஹாபாக்கள் மொத்தம் எத்தனை பேரு? 313 தானே. மொத்த சஹாபாக்கள் எண்ணிக்கையே 313 தானா? இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டு போகும்போது மக்கத்து சஹாபாக்கள் ஒரு 84 பேரு, மிச்சம் மதீனத்து சஹாபாக்கள். அவங்க தான் கிளம்பி வந்தது. எதுக்கு கிளம்பி வந்தது? என்ன நோக்கத்துக்காக? அந்த வியாபார கூட்டத்தை அதமரிக்கிறதுக்காகத்தான். அப்படி நடந்த ஒரு நிகழ்வு தான். இப்ப என்ன ஆயிடுச்சு, ஒரு யுத்தம்ங்கிற நிலம் உண்டாயிடுச்சு. இப்ப மதீனால நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா இவங்க மதீனாவை விட்டு வெளியில வந்தாச்சு. இப்படிப்பட்ட நிலையில தான் இந்த யுத்தம் என்பது ஏற்பட்டது. அப்போ யுத்த தயாரிப்பு இல்லை, அங்க வந்திருக்கிற 1000ங்கிறதுக்கு ஈடாக உள்ள சஹாபாக்களுடைய எண்ணிக்கை இல்லை.
இருந்த 313 பேர்ட்டையும் வாகன வசதி இல்லை, வாழ் வசதி இல்லை, உணவு ஏற்பாடுகள் இல்லை. அப்படி இருக்கும் போது இந்த 313 பேரை வைத்து எப்படி பண்றது இப்படிங்கிற ஒரு நிலை தான். இதுதான் பத்ர் யுத்தத்தினுடைய நிலை. ஆக என்னுடைய உரையினுடைய நிறைவுக்கு நான் வருகிற போது உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்திகள் என்னவென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் என்ற யுத்தத்தை, அந்த யுத்தத்தை அவர்களாக உருவாக்கவில்லை, உருவாக்கியது எதிரிகள் தான். அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு இக்கட்டான ஒரு நிலை ஏற்பட்டது, தயாரிப்பு இல்லாமலே ஏற்பட்டது. இல்லை என்று சொன்னால் சஹாபாக்கள் அவ்வளவு பேரும் தகவல்கள் கொடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்துட்டாங்க, எதிரிகள் வந்தாச்சு. இப்ப போய் அவ்வளவு பேருக்கு தகவலை கொடுத்து அவ்வளவு பேர் வர்றதுங்கிறது இல்லை. இந்த நிலையில தான் அன்சாரிய சஹாபாக்கள், இருந்த அன்சாரிய சஹாபாக்கள் அவ்வளவு பேரும், யார சூழல்லாம், அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கு நாங்க மதீனாவுக்கு வாங்க, உங்களுக்கு பாதுகாப்பு அளிப்போம், அடைக்கலம் தருவோம், உங்களுக்கு அரணாக இருப்போம் என்று நாங்கள் அன்று வாக்களித்தோம். அப்போது நீங்கள் எங்களிடத்தில் என்ன சொன்னீர்கள் என்றால், எதிரிகள் மதீனாவுக்குள் வந்து தாக்க வந்தால் நீங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும், மதீனாவுக்கு வெளியில் எங்களை எதிரிகள் தாக்க வந்தால் நீங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க தேவையில்லை என்று நீங்கள் சொன்னீர்கள் அல்லாஹ்வின் தூதரே. ஆனால் இன்று நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருப்பது, இப்போது நாம் எங்கே இல்லை, மதீனாவில் இல்லை. எங்கே இருக்கிறோம்? மதீனாவுக்கு வெளியில் இருக்கிறோம். பத்ர் என்பது மதீனாவுக்கு வெளியில், அங்கிருக்கிறோம். இப்போது ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நாங்கள் உங்களுக்கு இந்த போர் விஷயத்தில் ஒத்துழைப்பு கொடுக்க தேவையில்லை என்பது உங்களுடைய வார்த்தை, ஏற்கனவே உடன்படிக்கையின் போது நீங்கள் சொன்ன வார்த்தை. ஆனாலும் நாங்கள் மனிதர்களாக, கண்ணியமானவர்களாக, ஓரிரை கொள்கை ஏற்றவர்களாக, அல்லாஹ்வின் உண்மையான அடியார்களாக, சகோதர வாஞ்சையோடு முன்னால் அடித்துக் கொண்டிருந்தோமே, வெட்டி சாய்த்துக் கொண்டிருந்தோமே, அந்த நிலையிலிருந்து உயர்ந்து மாறி நல்ல சூழ்நிலைக்கு எங்களை கொண்டு வந்து சேர்த்த பெருமைக்குரியவர்கள் நீங்கள். உங்களுடைய உயிருக்கு ஒன்றென்றால் நாங்கள் ஊருக்கு வெளியே பார்த்துக்கிட்டு இருப்போம். மூசா நபியுடைய கூட்டம் மூசா நபியை பார்த்து எக்கேடு கட்டு போகட்டும் சொன்ன மாதிரி சொன்னாங்களே, அந்த மாதிரி நாங்க விட்டுருவோமா? நீங்கள் எங்கே போக சொல்கிறீர்களோ அங்க போவோம், எங்கே வர சொல்றீங்களோ அங்க வருவோம், எதுக்கு உயிரை விட சொல்றீங்களோ அதுக்கு உயிரை விடுவோம். எங்களுடைய உயிர் பெருசு இல்லை, உங்க உயிர் எங்களுக்கு பெருசு. எங்களுடைய சொத்து, எங்களுடைய குடும்பம், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய பெண்கள், எங்களுடைய தோட்டங்கள், எங்களுடைய இளமைகள் எதுவும் எங்களுக்கு விருப்பமானது இல்லை. உங்க உயிர், உங்களுடைய கண்ணியம், உங்களுடைய மார்க்கம், உங்களுடைய வழிகாட்டல், உங்களுடைய உடல், உங்களுடைய வழிகாட்டல், உங்களுடைய சுட்டு விரல் அசைவு, அதுதான் எங்களுக்கு பெருசு. எனவே நாங்கள் ஊருக்கு வெளியே என்று பார்க்க மாட்டோம். உங்களுடைய உடலில் ஒரு சிறு சிராய்ப்பு காயம் ஏற்படுவதை எங்களுடைய உயிர் போவதை விட பெரிதாக நினைப்போம் அப்படின்னு சொன்ன போது, அந்த உரையும் அந்த கட்டத்தில் ஆற்றிய பெருமைக்குரியவர்கள் யார் என்றால், அதோ அங்கே காபாவிலே அந்த அபூஜஹல் முன்னிலையிலே தன்னந்தனி மனிதராக நின்று பட்டப்பகலிலே உறக்க அந்த ஏகத்துவத்தை முழங்கினார்களே, யாரு? அந்த சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மொத்த மதீனத்து தோழர்கள் சார்பாக, மொத்த மதீனத்து மக்கள் சார்பாக சொன்ன போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகமலர்ந்து சாத் இப்னு முஆதுக்கும் அந்த மதீனத்து தோழர்களுக்காகவும் துஆ செய்து பாராட்டி உற்சாகத்தோடு சொன்னார்கள், அபூபக்கர் அவர்களே, மக்களே, இதோ நற்செய்தி, இதோ நற்செய்தி என்று சொல்லி உற்சாகப்பட்டு போனார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு வ தஆலா அதன் பின்னால் எப்படிப்பட்ட மாற்றங்களை தந்தான் என்கிற அந்த செய்திகளை எல்லாம் அறிந்திருப்பீர்கள். அபூஜஹல் அவனுக்கு வந்த கேடு, முஆத் இப்னு அஃப்ரான்
முஅவ்வித் இப்னு அஃப்ரா என்ற 2 இளைஞர்கள், இளமை பருவம், சிறுபிராயத்தினுடைய முடிவு. அப்படிப்பட்ட அந்த 2 பிள்ளைகள் ராஜாளி பறவைகளைப் போல ஆர்த்தெழுந்து சுற்றி வளைத்து முஅவ்வித் இப்னு அஃப்ரா, முஆத் இப்னு அஃப்ரா 2 பேரும் அண்ணன் தம்பி பிள்ளைகளோ. இந்த 2 பேரும் பக்கத்துல நிக்கிறாங்க. யார் பக்கத்துல? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். யாருங்க? அப்துர் ரஹ்மான் அவுஃப். மக்கால வந்தவங்க, ஹிஜ்ரத் செஞ்சவங்க. அவங்க கிட்ட வந்து நின்று இந்த சொல்றாங்களா? யாரு? இந்த முஆத் இப்னு அஃப்ரா சொல்றாங்களா, சின்னத்தா சச்சப்பா நான் ஒரு செய்தி. என்ன? அபூஜஹில்னு ஒருத்தன் அங்க இருக்கான, அவன் வந்திருப்பானே, உங்களுக்கு ஆள் தெரியுமா? ஆமா. என்ன கண்ணு? ஏமா கேட்குறான். ஆறுன்னு எனக்கு காட்டுவீங்களா? ஏம்மா? நான் தான் படுத்த அனுப்புறேன். நோயில்லாதி சின்ன வாண்டு இவன் நினைக்கிறான். நாம அதான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த பிள்ளை சொல்லுது அப்படியாம்மா, சரிம்மா காட்டம்மா அப்படின்ட்டான். இந்த பிள்ளை இன்னொரு பிள்ளை தம்பி அச்சப்பா காதில் வாங்க. என்ன ஆள் தெரியுமா உங்களுக்கு? அபூஜஹிலுங்கிறவன். ஆமா. என்னம்மா உங்களுக்கு தெரிஞ்ச காட்டுவீங்களா எனக்கு? ஏம்மா? நான் தான் போடணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியாம சொல்லப்படுது, அவங்க உங்களுக்கு தெரியாம சொல்லப்படுது. ஆஹா அப்படியாம்மா? கரெக்டா அங்க கரெக்டா தெரியணும். யாரு? திருவாளர் அபூஜஹில் தெரியலாம். இந்த 2 பேர்த்தையும் பிள்ளைகளா குட்டிகளா அதான் அடிக்கிறான் பார்த்தீங்களா, அவன் அபூஜஹில். சொன்னதுதான் எல்லாத்தையும் மறந்துருச்சு. இந்த ரெண்டும் நேர கரெக்டா குறி வைத்து இவன் அந்த பக்கம் போது இந்த பக்கம் போது 2 பேருக்கு போட்டி என்னன்னா போதும் நாம தான் போட்டு தரணும். போய் கரெக்டா எல்லாம் பண்ணிட்டு அவன் திகச்சிட்டான், திக்குமு காட்டான். யாராது அண்டு சொல்லிட்டு என்ன எவடா எதுக்கு போடா ஆண்டு போட்டு முடிச்சுட்டு அதோட நேர ரசூல்லா கிட்ட வந்து நிக்கப்படுது. யாரு? 2 ரசூல்லா. யார் ரசூல்லா? என்ன சொல்றாங்க? அபூஜஹில போட்டு தள்ளிட்டேன். இந்த பிள்ளை வந்து நான் போட்டு தள்ளேன். என்னம்மா இது? ஆச்சரியம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேருடைய வாளையும் பார்த்துட்டு சொல்றாங்க, 2 பேரும் சேர்ந்தமா பண்ணிருக்கியோ அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிள்ளைகளுக்கு வந்த சந்தோஷமா. அன்பானவர்களே, இப்படி அல்லாஹு தஆலா இவனுக்கு இந்த சின்ன பிள்ளைகள் மூலமாக இப்படிப்பட்ட மோசமான ஒரு விளைவை வைத்திருந்தான். இந்த சமுதாயத்தினுடைய ஃபிரௌன் அழிக்கப்பட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாவிலே வீழ்ந்து அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்தார்கள். என் அருமையானவர்களே, ஒரு சஹாபி பெண்மணியுடைய தாயார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறார்கள். வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், என் அருமை மகன், நீங்கள் இட்ட கட்டளையை ஏற்று இந்த பதிலிலே வீர மரணம் அடைந்தார் என்ற செய்தி அறிந்தேன். நான் இப்போது உங்களிடத்திலே ஒரு விஷயத்தை கேட்க வந்திருக்கிறேன். நம்ம என்ன கேட்போம்? உடமையா நம்முடைய பழக்கம் என்னதுங்க? நான் அனுப்பினேன், அதில் போனாரு, ஜெயிலில் இருந்தாரு, இப்படி இருந்தாரு. நம்முடைய பலவீனம். அதனால அது வேணும், இது வேணும், இதெல்லாம் நிறைய கேட்போம், ஒரு லிஸ்ட் எடுக்கும். இது நம்முடைய பலவீனம். அம்மா வந்து என்ன கேட்குறாங்க? அது பொம்பளை எப்படி வந்து கேட்குறாங்க அப்படின்னா, என் பையனை அனுப்புனேன், நீங்கள் சொன்னீங்க, அனுப்பிட்டேன், போயிட்டாரான், ஆளு கத்துலு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன அப்படின்னு சொன்னா, என் புள்ள இப்ப எங்க இருக்க? சொர்க்கத்தில் இருக்கிறாரா வேற இல்லையா? அது இப்ப எனக்கு தெரியும். இப்ப எனக்கு தெரியும். எங்க சொர்க்கம்ங்கிறது முடிவு எப்போ? விசாரணைங்கிறது எப்போ வருது? மறுமை நாள் தானே வரப்போகுது. மறுமை நாள், அது மஹ்ஷர் வந்து மறுமை நாள், கியாமத் நாள் வந்து, அது பிறகு விசாரணை எல்லாம் வந்து, அது பிறகு சொர்க்க நரகங்கிற முடிவு அப்படிங்கிற பாயிண்ட் தானே. இந்த அம்மா என்ன கேட்குதுன்னு சொன்னா, நீங்க கேட்டீங்க, நான் அனுப்புனேனே, இப்ப என் புள்ள இப்ப எங்க இருக்கு?
எனக்கு இப்ப தெரியணும் என் பிள்ளை இப்ப சொர்க்கத்தில் இருக்கா வேற எங்கேயுமா. சொர்க்கான்னு சொன்னா நான் சந்தோஷமா போறேன், வேற எங்கேயும் அப்படின்னு சொன்னா என்னால பொறுக்க நான் அழுவ. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தாயே, ஹாரிசாவின் தாயே, கேள்வியை மாத்தி கேளுங்க. என் பிள்ளை எங்க இருக்காருன்னு கேட்டீங்களே, இப்படி கேளு. என் பிள்ளை சொர்க்கத்துல தானே இருக்கும், ஏகப்பட்ட சொர்க்கங்கள் உண்டு, அந்த சொர்க்கங்களை என் பிள்ளை எந்த சொர்க்கத்துல இருக்கு அப்படி கேளுங்க. பிள்ளை, தாயே, உங்க பிள்ளை சொர்க்கத்துல இருக்கிற சொர்க்கங்கள்லயே பெரிய சொர்க்கமாகிய உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல இருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே என்று மகிழ்ச்சியாக போனாங்க. இதுதான் பத்ரை கண்டவர்களுடைய லட்சியமாக இருந்தது. ஆக தீனுக்காக தங்களுடைய துனியாவை கொடுத்தார்கள், தங்களுடைய எல்லா வளங்களையும் கொடுத்தார்கள், அல்லாஹுக்காக அல்லாஹுடைய ரசூலுக்காக எல்லாவற்றையும் தத்தம் செய்தார்கள், அர்ப்பணித்தார்கள். அந்த அர்ப்பணிப்பின் பரக்கத்தால் இன்றைக்கு நாம் பாதுகாப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த பாதுகாப்பான வாழ்க்கை நமக்கு கிடைப்பதற்கு அல்லாஹ்வுடைய அருளால் காரணமாக இருந்தவர்கள் யாரு? யாருமா? அதனாலதான் அந்த பத்ர் சஹாபாக்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷஅனஹு வ தஆலா அட்வான்ஸா சொல்லிட்டான், நீங்க என்ன பண்ணினாலும் பிரச்சனை இல்லை, ஏற்கனவே உங்களுக்கு சொர்க்கம் வாஜிபாகி விட்டது அப்படி என்று அல்லாஹ் சொன்னதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ புகாரியில் நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட வரலாறுக்கு சொந்தக்காரர். எனவே என் அன்பானவர்களே, நாம உம்மத்துக்கு உருப்படியான செய்திகளை சொல்லணும். தீன்ல ஸ்பிரிட் இருக்கணும். நம்மகிட்ட என்ன இருக்கணும்? தீன்ல ஸ்பிரிட் இருக்கு. இன்னைக்கு ஓதணும் சூரா யாசீன் தானே இன்னைக்கு வந்துச்சு. யாசீன் சூரா ஓதுறோம், கேட்கிறோம். நம்ம என்ன விளங்கி வச்சிருக்கோம்? மௌத்தா போயிட்டா நம்ம என்ன ஓதுறோம்? யாசீன் ஓதுறோம். ஒரு மௌத்தா போறது மாதிரி இருக்கிறார் அந்த கட்டத்தில் பார்த்து நம்ம என்ன ஓதுறோம்? யாசீன் ஓதுறோம். ஏதாவது நிகழ்ச்சி நடக்குது, கடையில் கடை திறப்பு சம்பந்தப்பட்ட ஏதாவது வந்தால் ஹஜ்ரத்தை கூப்பிடுறோம், என்ன ஓதுறோம்? யாசீன். எல்லாம் யாசீன் ஓதுறோம். ஓகே. ஆனா என் அன்பானவர்களே, அந்த சஹாபாக்கள் நாம ஓதுன குர்ஆனை தான் ஓதுனாங்க, நாம குர்ஆனை கேட்கறதா அவங்க கேட்டாங்க. அந்த குர்ஆனுடைய கருத்துக்கள், வழிகாட்டல்கள் அவருடைய உள்ளங்களை முழுமையாக ஆக்கிரமித்திருந்தன. அவருடைய உள்ளங்களில் இருந்த எந்த வகையான கர்மைகளும் வெளிப்பட்டு தூய்மை அடைந்து வெண்மை அடைந்தன. அதன் காரணத்தால் அவர்களுடைய அந்த உள்ளம் எக்கு போல அதைவிட வலிமையாக இருந்தது. அதனால் பெரும் பெரும் ராஜ்யங்களை வீழ்த்தினார்கள். ரோம சாம்ராஜ்யம் அவருடைய காலடியில் விழுந்தது, பாரசீகம் அவர்களுக்கு வசப்பட்டது. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக அந்த பத்ர் சஹாபாக்கள் ஆனார்கள். எனவே அந்த பத்ர் சஹாபாக்களுடைய வரலாற்று படிப்பினைகள் என்ன என்று பார்த்தால், நாம என்ன பண்ணாலும் சரி, தொழிலா, குடும்பம் நடத்துறதா, கொடுக்கல் வாங்கலா, வழிபாடா, சகோதரத்துவ ஏதாவது பணிகளா, என்ன செய்தாலும் சரி, இதனுடைய நற்கூலிக்கு நாம் பாத்தியமானவர்களாகணும். அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ்வுடைய வழிகாட்டல், அல்லாஹ்வின் தூதருடைய வழிகாட்டல் என்கிற அந்த லட்சியத்தின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டோமானால் எந்த சூழலிலும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும், இன்னைக்கு நடக்குது மீடியாக்கள் எத்தனையோ செய்திகளை கேட்பீங்க, அங்க நடக்குது, இங்க நடக்குது, எங்க நடக்குது எல்லாம் சொன்னாலும் கூட அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா இன்னைக்கு இவ்வளவு பலவீனமாக இருக்கிற முஸ்லிம்களுக்கு இப்படிப்பட்ட வலிமையான சக்தியை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால், நம்மை நோக்கி இந்தியா திரும்பி பார்க்கிறது என்று சொன்னால், நம்மை நோக்கி உலக நாடுகள் திரும்பி பார்க்கிற அளவுக்கு இருக்கிறோம் என்றால், அந்த பத்ர் சஹாபாக்களுக்கு நிகழ்த்த அந்த கொள்கை குன்றுகளாக நாம் இருந்தால் இன்னும் எவ்வளவு வலிமையான காரியங்களை சாதிக்கலாம். அதை சிந்தித்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையை புனருத்தாரணம் செய்வோம், புனர் நிர்மாணம் செய்வோம், பரிசுத்தமாக்குவோம். அந்த பத்ர் சஹாபாக்களுடைய உண்மையான, வெண்மையான, தூய்மையான அந்த வழிகாட்டல்களை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிப்போம். அதன் மூலமாக நம்முடைய இல்லங்களெல்லாம் பள்ளிவாசல்களாக மாறிடும். அல்லாஹ் அக்பர். நம்முடைய இல்லங்களாக எதுவா மாறிடும்? பள்ளிவாசல்களாக மாறிடும். நம்முடைய கடைகள் எல்லாம் ஆலயங்களாக மாறிடும். அப்படிப்பட்ட நிலைமைக்கு வந்துடும்.
ஒவ்வொரு மனிதன், ஒவ்வொரு முஸ்லிமும் ஒரு சராசரி முஸ்லிமா இருக்க மாட்டான். அவன் ஒரு முஜாஹிதாக இருப்பான், அவன் ஒரு வீரனாக இருப்பான், அவன் ஒரு தாயியாக இருப்பான், ஒரு இறை அழைப்பாளனாக இருப்பான், அவன் ஒரு தலைவனாக இருப்பான், அவன் ஒரு வழிகாட்டியாக இருப்பான். அப்படிப்பட்ட சூழலுக்கு ஆளாகி விடுவான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த பத்ர் சஹாபாக்களுடைய வரலாறுகள் மூலமாக நாம் பெற்றிருக்கிற இந்த உண்மை படிப்பினைகள் வழியிலே செயல்பட்ட நல்ல முஹ்லிஸான தூய்மையான மக்களாக வல்ல அல்லாஹ் நம் யாவரையும் ஆக்கி அருள்வானாக. நம்முடைய குறைகள், பலவீனங்கள், எல்லா வகையான மாசுகள் அனைத்திலிருந்தும் நம்மை நீக்கி அப்பழுக்கற்ற தூய்மையான அந்த நல்ல மனிதர்களைப் போல வாழக்கூடிய பக்குவத்தை வல்ல அல்லாஹ் நம் யாவருக்கும் தந்தருள்வானாக. எங்கெல்லாம் முஸ்லிம்கள் வாழுகிறார்களோ அவர்கள் ஒரு சராசரி முஸ்லிம்களாக வாழாமல் அந்தந்த பகுதியிலே அவர்கள் சக்தி மிக்க, வலிமை மிக்க, ஈமானிய உறுதி மிக்கவர்களாக வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்கள் யாவரையும் தேர்வு செய்து கொள்வானாக. இந்த ரமலான் மாதத்திலே நாம் என்னென்ன வசனங்களை, குர்ஆனுடைய வசனங்களை எல்லாம் ஓதினோமோ, கேட்டோமோ, அதனுடைய பொருள்களையும் அறிந்து அதனுடைய விளக்கங்களையும் அறிந்து நாம் மட்டும் அந்த குர்ஆனை கையில் வைத்துக் கொள்ளாமல் நம்முடைய சகோதர சமுதாயங்களை சார்ந்தவர்களுக்கும் அந்த குர்ஆனை கையிலே கொடுத்து அதனுடைய விளக்கங்களை கொடுத்து அவர்களையும் இந்த சாந்தி மார்க்கத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய அழைப்பாளர்களாக வல்ல அல்லாஹு தஆலா நாம் யாவரையும் தேர்வு செய்து கொள்வானாக. இந்த இறை ஆலயத்தை, இந்த மஸ்ஜித் ஆயிஷாவை இன்று எவ்வளவு பொலிவாகவும் அழகாகவும் ரம்மியமாகவும் அருள் நிறைந்த இந்த சொர்க்க பூங்கா போன்று அல்லாஹ் அமைத்து தந்திருக்கிறானோ, கியாமத்துள்ள அளவும் இங்க இந்த ஆலயத்திலிருந்து நற்செய்திகள் உலகத்திற்கு செல்லக்கூடிய அளவுக்கு மிகச் சிறந்த கேந்திரமாக வல்ல அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. இதனுடைய நிர்வாகிகள், இதனுடைய இமாம்கள், இதனுடைய பொறுப்பாளர்கள், இதனுடைய வழிகாட்டிகள், இதற்காக உழைப்பவர்கள், இதற்காக அள்ளி செலவழிப்பவர்கள், இதனுடைய வளர்ச்சியில் பெரும் பொறுப்பெடுத்துக் கொண்டவர்கள் எல்லோருக்கும் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா முழுமையான பரக்கத்துகளை தந்தருள்வானாக. இதிலே வரக்கூடியவர்கள், அமரக்கூடியவர்கள், ذிக்ர் செய்யக்கூடியவர்கள், ஸலவாத் ஓதக்கூடியவர்கள், குர்ஆன் ஓதக்கூடியவர்கள், தஸ்பீஹ் செய்யக்கூடியவர்கள், நன்மை ஏவக்கூடியவர்கள், தீமையை விளக்கக்கூடியவர்கள், இங்கு கல்வி கற்பவர்கள், கற்றுக் கொடுப்பவர்கள், இதற்காக எல்லா வகையிலையும் வழிகாட்டிகளாக பயன்படக்கூடியவர்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும், ஈருலக வாழ்க்கையிலும் நிறைவான பரக்கத்துக்களை வல்ல அல்லாஹு தஆலா தந்தருள்வானாக. அவருடைய பாவங்களை பொறுத்து அவர்களுக்கு நன்மைகளை அள்ளி கொடுத்து அவருடைய குடும்ப கஷ்டங்களை எல்லாம் அகற்றி எல்லா சூழலிலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய முழுமையான அருள் பெற்றவர்களாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரம் பற்றி நாளை மஹ்ஷர் மைதானத்திலே அந்த ஹவுதுல் கௌசர் தடாகத்திலிருந்து அந்த மதுரமான நீரை வாங்கி பருகக்கூடிய அவருடைய புனிதமான ஷஃபாஅத்தை நிறைவாக அடையக்கூடிய நன்மக்களாக வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் யாவரையும் தேர்வு செய்து கொள்வானாக என்று துஆ செய்து கொண்டவனாக என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.